அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TAF IAS Academy. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்களா? இருக்கீங்களா? குட் ஈவினிங். குட் ஈவினிங் எவ்ரிவன். குட் ஈவினிங் ஜான்சி வெங்கட் அண்ட் வைஷு கிரியேஷன். குட் ஈவினிங். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Shall we start the session? Today we are going to discuss about banking அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க இருக்கிறோம். வங்கியியல் அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்மேகம், ஐஷு அண்ட் சுகன்யா வாங்க, வெல்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஆல். தீக்ஷா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ டுடே we are going to see the topic that is banking. வங்கியியல் அப்படிங்கிற தலைப்பு இந்தியன் எக்கானமியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ பேங்கிங் இஸ் நாட் அ சிம்பிள் ஏரியா. இது வந்து ஒரு சிறிய பகுதி இல்லை இந்திய பொருளாதாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது. இந்த பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடங்கிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி நமக்கு சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு போட்டித் தேர்வுகளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையில் இந்த தலைப்பின் கீழே தலைப்புகளை கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பொதுவாக என்ன தலைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளையுமே நமக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? எனிவே நம்ம இந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பட் எதுக்குள்ளே படிக்கிறோம் இந்த ஏரியாவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங், வங்கியியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நாம் இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறத படிக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், வங்கியியல் அப்படிங்கிறத படிக்கும்போது எதெல்லாம் படிக்கணும்னு பார்க்கணும். நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் அ பேங்க் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட்டு அதுதான். ஒரு வங்கி என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி பிரித்து படிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம சொல்லும் பொழுது நிறைய நமக்கு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி விவரங்களாக இருக்கும், டேட்டாவாக இருக்கும். வேறு எப்படி சொல்லலாம்னா டேட்டா பேஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் மெயினாக சொல்லணும். நிறைய தகவல்கள் ஃபேக்சுவலாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் சில ஏரியா பேங்கிங் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிருந்தால் தான் படித்ததுக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா நம்ம படிக்கிறோம், மானிட்டரி பாலிசி பற்றி நம்ம படிக்கிறோம், ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். புரிஞ்சிருந்தோம்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வியை நம்ம கேட்கும்போது அதை விட எழுதுறதுக்கு நம்ம அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல பேங்கிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பேங்கிங் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் ஆர்பிஐ நம்ம படிக்கிறோம். அதே போல் வாட் இஸ் எ பேங்க் அப்படிங்கிறத படிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனாகவும் ஃபேக்சுவலாகவும் இருக்குது. அதை நம்ம சில இடங்களில் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமியில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஏரியாவை நீங்கள் கம்பல்சரியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட். அடுத்து என்னென்னா இந்த பேங்கிங், வங்கியல் அப்படிங்கிறத ஒரு 4 பார்ட்டாக நம்ம பிரித்து படிக்கலாம். அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். சரிங்களா? என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். முதல்ல உலக அளவிலான வங்கிகளின் வரலாறு, பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை படிக்கிறோம். இப்போ நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி படிக்கிறாங்க, எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறாங்க, யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னாலுமே இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு, குடிமைப்பணி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக இன்டீட்டெயில் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நாட் லைக் பேங்கிங், பியூர் பேங்கிங். இப்போ பேங்க் எக்ஸாம் படிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தேவைப்படாது. அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க, நடப்பில் ஆர்பிஐ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, சில தகவல்கள் ஃபேக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆர்பிஐ பற்றின சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தேவையாக இருக்கும். அப்போ பேங்கிங் அப்படின்னு தனியாக படிக்கக்கூடிய, வங்கி பணிக்காக படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான அந்த கேள்வி தரம் என்பது இப்போ நம்ம பார்க்குற இந்த இதில் இருந்து சில விஷயங்கள் வேறுபட்டு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ நமக்கு குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கால் ஃபார் பண்ணுறாங்க, அதில் எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா அங்கே கரண்ட்டில் ரெப்போ ரேட் எவ்வளவு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளவு, எம்எஸ்எஃப் எவ்வளவு, அந்த மாதிரியான கேள்விகள் பெரும்பாலும் வராது. ஆனால் அந்த கான்செப்டை கேட்பாங்க. ரெப்போ ரேட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, பேங்க் ரேட்னா என்னங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கேள்விக்கு நம்ம விடை எழுத முடியும். சரியா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியாக தான் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம் சில விஷயங்களை.
டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் யூபிஎஸ்சி மாணவர்கள் இருக்கிறோன்னா அவங்களுமே நம்ம இதில் சில விஷயங்களை படித்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அதில் முதல்ல உலக வங்கிகளின் வரலாறு, உலக அளவில் எந்தெந்த வங்கிகள் முதல்ல தொடங்கப்பட்டது, அவங்க காகித பணத்தை எப்படி அச்சிட்டு வெளியிட்டாங்க, இது போன்ற தகவல்களை எல்லாம் படிக்கணும். ஸோ அடுத்து 3வது விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வங்கிகளின் வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய வங்கிகளின் வரலாறை பற்றி படிக்கணும். இந்திய வங்கிகளின் வரலாறு. அப்போ இந்திய வங்கிகளின் வரலாறுன்னு சொல்கிறோன்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது, வங்காள வங்கி எப்போ தொடங்கினாங்க, மும்பை வங்கி எப்போ தொடங்கினாங்க, இந்துஸ்தான் வங்கி எப்போ தொடங்கினாங்க, அவுட் வங்கி எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பல்வேறு விதமான வங்கிகளும் ஆரம்ப கட்டத்தில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய வங்கிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டன. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்திய வங்கிகளின் வரலாறு அப்படிங்கிற தலைப்பின் கீழே படிக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பியூரா நம்ம எதை பற்றி படிக்கணும் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி படிக்கணும். இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி படிக்கணும். ஸோ அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி தான் நமக்கு கோர் ஏரியாவை பார்க்குறோம். இந்த டோட்டல் பேங்கிங் அப்படின்னு சொல்லும் பொழுது மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம சொல்கிறோன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்ன, அந்த வங்கி எப்போ கொண்டு வரப்பட்டது, எப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டது, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடந்தது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடந்தது, ஆர்பிஐ பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க. அதை நான் இன் டீட்டெயிலாக மறுபடியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்னங்கிறத படிக்கணும். அடிப்படை தகவல்கள் ஆர்பிஐ பற்றி என்னென்ன, ஆர்பிஐ சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, 1934 கொண்டு வராங்க. ஏப்ரல் 1, 1935 ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பார்க்குறோமா? ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணது எப்போ, ஆர்பிஐ அதனுடைய அந்த எம்பளம் சொல்கிறோம் இல்லையா, சின்னம் புலியும் பனைமரம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எத்தனை மண்டலங்களை கொண்டுள்ளது, அதாவது வட்டார அளவிலான அலுவலகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, இப்படிலாம் சொல்கிறோன்னா இதெல்லாம் என்னது பேசிக் சம் ஆஃப் த பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆர்பிஐ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணணும் ஆர்பிஐ பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கணுங்கிறத முதல்ல நான் சொல்லிகிட்டே வரேன். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம 1 by 1 அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ ஆர்பிஐ பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ஆர்பிஐ பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐனுடைய துணை அமைப்புகள், சப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய விங்ஸ் இருக்குது ஆர்பிஐக்குன்னு. லைக் நபார்ட், நேஷனல் ஹவுசிங் பேங்க், டிக்ஜிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாரதிய ரிசர்வ் பேங்க், நோட் முத்ரன் லிமிடெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐ cannot perform ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விதமான பணிகளையுமே ஆர்பிஐ மட்டுமே தன்னிச்சு அப்படியே செய்யுமானா செய்ய முடியலை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய துணை அமைப்புகளை வச்சு தான் நிறைய விஷயங்களை இந்த வங்கி தொடர்பாக மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ வேறு என்ன ஆர்பிஐ பற்றி அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னர்ஸை பற்றி நம்ம படிக்கணும். ஆர்பிஐனுடைய கவர்னர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் யார், ஓஸ்பர்ன் ஸ்மித் இல்லையா. அடுத்து முதல் இந்திய கவர்னர் அப்படின்னா சிடி தேஷ்முக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தற்போதைய கவர்னர் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். December 11, 2024 அவர் வந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்பிஐ கவர்னர்ஸை பற்றி நம்ம படிக்கணும். ரைட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐனுடைய ப்ரொசீஜர்ஸ் இதை படிக்கணும். ஆர்பிஐனுடைய ப்ரொசீஜர்ஸ் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இது வேறு எப்படி நம்ம சொல்லணும்னா, ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நான் டீட்டெயிலாக திரும்ப நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்ஃப்ளேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐ தான் நாட்டில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்பிஐடைய ப்ரொசீஜர்ஸ்க்கு சொல்கிறோம். அந்த ஆர்பிஐடைய ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம மானிட்டரி பாலிசின்னு நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ லேட்டர் வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஸோ ஆர்பிஐ ப்ரொசீஜர்ஸ், ஆர்பிஐனுடைய கவர்னர்ஸ், ஆர்பிஐனுடைய துணை அமைப்புகள், சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அபவுட் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆர்பிஐ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ பற்றி அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குது. கூடவே என்னென்னா, ஆர்பிஐனுடைய கடமை, டியூட்டி ஆஃப் ஆர்பிஐ என்ன, ஆர்பிஐனுடைய ஒர்க்கிங், ஆர்பிஐனுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணி அதையும் இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இப்போ ஆர்பிஐனுடைய கடமை என்ன, வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் ஆஃப் எ கண்ட்ரி அப்படின்னு சொல்லணும். அதாவது லிக்விடிட்டி ஃப்ளோவை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ராங். அப்படி சொல்லவே கூடாது. என்னென்ன சொல்லணும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆர்பிஐ அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அவங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு லிக்விடிட்டி ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ரைட், ரெண்டுமே ஓகே தான். பட் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்டாக ஆர்பிஐனுடைய கடமை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலே என்னது, டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத சொல்லணும். சரியா?
ரைட். அடுத்து ஆர்பிஐனுடைய ஒர்க்கிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆர்பிஐனுடைய ஒர்க்கிங் என்னென்னலாம் ஆர்பிஐ பண்ணுறாங்க, காகித பணத்தை அவங்க தான் அச்சிட்டு வெளியிடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். வங்கிகளின் வங்கின்னு அவங்கள தான் சொல்கிறாங்க. வங்கிகளின் கடைசி புகலிடம்னு பார்க்குறோம். அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், அதாவது கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். லெண்டர்ஸ் டு த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு எதாவது சொல்கிறோம். கிரெடிட் கண்ட்ரோலர், கடன் கட்டுப்பாட்டாளர் என்று சொல்லக்கூடியது இதுதான், ஆர்பிஐ தான். இப்படி பல்வேறு விதமான பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆர்பிஐ. இதில் ஒரு விஷயத்தை நம்ம தனியாக பார்க்கணும். காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுறாங்கன்னா என்ன மாதிரி அது செய்கிறாங்க பார்க்கணும். அதே மாதிரி இதில் கிரெடிட் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை நான் சொன்னோம் இல்லையா, கடன் கட்டுப்பாட்டாளர்னு, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதுதான் மானிட்டரி பாலிசி பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது. ஆர்பிஐனுடைய ப்ரொசீஜர்ஸும் இதுக்குள்ளேயே அடங்கும். அப்போ அந்த பாலிசி ரேட்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பாலிசி ரேட்ஸ்லாம் என்னென்னங்கிறத நாம் ஒன்றொன்னா இன் டீட்டெயில் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது நாம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டே வரும். ரைட். நெக்ஸ்ட் என்ன, ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்ஸ், இந்திய வங்கிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே மிச்சம் இருக்கிறத நம்ம படிக்கிறோம். எல்லாமே மிஸ்லேனியஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்திய அளவிலான வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா 1969 பார்க்குறோமா, ஜூலை 19 என்ன ஆகுது, 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் 1980 ஏப்ரல் 15 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தம் எத்தனை பொதுத்துறை வங்கிகள் இருக்குது, எத்தனை தனியார் வங்கிகள் இருக்குது, பேமெண்ட் வங்கிகள் எத்தனை இருக்குது, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது எத்தனை இருக்குது, ஃபாரின் பேங்க்ஸ் எத்தனை இருக்குது, பிராந்திய வங்கிகள் ஆர்ஆர்பி எத்தனை இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் எடுத்து பார்க்கணும். அப்போ இதெல்லாம் என்னது, வங்கிகள் எந்த மாதிரியான வங்கிகள்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் இது ரிலேட்டாக வேறு என்னெல்லாம் படிக்கணும்னா எண்ணற்ற தகவல்கள் இருக்குது. அப்போ நெஃப்ட்டை பற்றி இதில் படிப்போம். இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் ப்ராக்டிக்கலாக நெஃப்ட்டு. அதே போல் எதை பற்றி படிப்போம், ஆர்டிஜிஎஸ் பற்றி படிப்போம். ஷெட்யூல்டு பேங்க்ஸ், அட்டவணை வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றி படிக்கணும். அதுலேயே என்ன இருக்குது, நான் ஸ்கெடியூல்டு பேங்க்ஸை பற்றி படிக்கணும். இதுலேயே தான் ஆர்ஆர்பி பற்றி படிக்கிறோம். அதே போல் எஸ்பிஐனுடைய அசோசியேட் பேங்க்ஸை பற்றி படிக்கிறோம், என்பிஏ பற்றி படிக்கிறோம், ஏடிஎம் பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ இது மாதிரி பல தகவல்களுமே இந்திய வங்கிகள் தொடர்பாக தனியாக இதையுமே நம்ம பிரித்து படிக்கணும். சரிங்களா? இப்போ ஆர்ஆர்பினா ஆர்ஆர்பிக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. எஸ்பிஐ அசோசியேட் பேங்க்ஸில் எதெல்லாம் எஸ்பிஐ அசோசியேட் பேங்க் என்ன பண்ணாங்க, பாரதிய மகிழா வங்கினா என்ன, இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்னா என்ன, இப்படி நமக்கு என்ன இருக்குது. இது இந்த இந்திய வங்கிகள் பற்றி நம்ம படிக்கும்போதே நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளேயுமே அடங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், பேங்கிங் அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணுறோம்னா, வாட் இஸ் எ பேங்க் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா உலக வங்கிகளினுடைய வரலாறை பற்றி படிக்கிறோம். இந்திய வங்கியோடைய வரலாறையும் தெரிஞ்சுக்கிறோம். பர்டிகுலராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆர்பிஐயின் கீழே என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்தியன் பேங்க்ஸ் அப்படிங்கிறதுல ஓவராலாக எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சுக்கிறோம். இப்படி படிக்கிறது மூலமாக உங்களுக்கு டோட்டலாக பேங்கிங் அப்படிங்கிற ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அடுத்ததாக அப்போ உள்ள இதை பற்றிலாம் ஒன்று ஒன்றையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ முதல்ல இதில் என்ன நம்ம படிக்கிறோம், வாட் இஸ் எ பேங்க், திஸ் இஸ் வாட் த கொஸ்டின். நவ் யூ சே, நீங்களே உங்களை இந்த கேள்வி கேட்டுக்கிறோம் இல்லையா, நீங்கள் சொல்லலாம், நீங்கள் கமெண்ட்டில் கூட போடுங்க, வாட் இஸ் எ பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, வாட் இஸ் எ பேங்க், டெபாசிட்டிங் அல்லது கெட்டிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பீப்புள் இல்லையா, டெபாசிட்டிங் மணின்னு சொல்லலாம். அவ்வளோதான், கெட்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பீப்புள். and lending to the people. மக்களிடமிருந்து காகித பணத்தையும் நாணயங்களையும் என்ன பண்ணுறாங்க, வைப்புத் தொகையாக பெற்றுக்கொண்டு மீண்டும் மக்களுக்கு கடனாக திருப்பி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது, பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க, வரையறுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? யார் இப்படி சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறிஞருடைய பேர் தான் க்ரௌத்தர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ க்ரௌத்தர் அப்படிங்கிற ஒரு அறிஞர், பொருளியல் அறிஞர், அவர் என்ன சொல்கிறாரு, பேங்க் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கெட்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பீப்புள், அதாவது மக்களிடமிருந்து காகித பணத்தையும் நாணயங்களையும் வைப்பு தொகையாக டெபாசிட்டாக வாங்கிட்டு அதே பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு சில மக்கள் அல்லது யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் சேர்த்து தான். ஸோ மக்களுக்கு திருப்பி என்ன பண்ணுறாங்க, கடனாக வழங்குறாங்க. அப்படி கடனாக வழங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பணப்பரிமாற்றம் என்பதை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதான் டிரான்சாக்ஷன் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பண பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரியா? இதுவே நமக்கு கல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அறிஞரும் சொல்றாரு. ஆனால் அவரு சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது வாட் இஸ் எ பேங்க் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுட்டோம். வைப்பு தொகையாக வாங்கிட்டு திருப்பி ஒரு தராங்க அப்படின்லாம் பார்த்துட்டோம். ஆனால் எதை பொறுத்து இது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன் டிமாண்ட். அப்போ டிமாண்டை பொறுத்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லோனை லென் பண்ணுவாங்க. அப்போ யாருக்கு லோன் தேவையாக இருக்குதோ அவங்க தான் போய் அந்த காசை வாங்குவாங்க. எல்லாரும் போய் சும்மாவே போய் பேங்க்கில் போய் கொடுத்த காசு திருப்பி கொடு, கொடுத்த காசு திருப்பி கொடுன்னு யாரும் வாங்குறது இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ பேங்கிங்னா என்ன, இதே மாதிரி ஒரு ப்ராசஸை நான் பேங்கிங்கில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஆன் டிமாண்ட் பேசிஸில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் பேங்க். இந்த மாதிரி ஒரு டிமாண்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நான் பேங்க். ஆனால் ப்ராசஸ் இஸ் சேம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? இது என்னது பேங்க் அப்படிங்கிறது, பேங்க்குக்கு இது என்னது டிமாண்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அப்போ நான் பேங்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ டிமாண்ட் அப்படின்னு பார்க்கணும். இதுவே சேம் ப்ராசஸ், கெட்டிங் டெபாசிட் அண்ட் லெண்டிங் லோன் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் அதை டிமாண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க. நோ டிமாண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுதான் என்னது நான் பேங்கிங். சரியா? ஸோ இதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வங்கி மாதிரியே செயல்படக்கூடிய எல்லாமே வங்கிகள் அல்ல, அதுலேயே நமக்கு வேறுபாடு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். ரைட். இப்போ அடுத்து என்னன்னு பாருங்க. இப்போ இதே தான் வணிக வங்கிகளை பற்றி கல்பர்ட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. கல்பர்ட் மேன் அப்படின்னு ஒரு பேர். இப்போ கல்பர்ட் மேன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். அவர் ஒரு பொருளியல் அறிஞர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ் குறுகிய கால கடன்களை அளித்து என்ன சொல்றாருன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல லோன் கொடுக்குறாங்க. குறுகிய கால கடன்களை அளித்து, குறுகிய கால கடன்களை அளித்துன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? ஷார்ட் டேர்ம்ல லோனை கொடுத்துட்டு பண பரிமாற்றத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது சொல்றாரு. பண பரிமாற்றத்தை மேற்கொள்கிறது அப்படின்னு சொன்னவர் யாரு? கல்பர்ட் மென் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் கமர்ஷியல் பேங்கை பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ க்ரௌத்தர் பேங்க்னா அவர் ஒரு வகையாக சொல்கிறார். கல்பர்ட் மேன் சொல்லும்போது கமர்ஷியல் பேங்க்கு என்ன மாதிரி ஒரு ப்ராசஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. உலக வங்கிகளினுடைய வரலாறை பற்றி பார்க்கணும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கிகளின் வரலாறு, உலக அளவிலான வங்கிகளின் வரலாறு. இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாம் 2 பார்ட்டாக தான் பார்த்தாகணும். சரிங்களா? நம்ம ஒரே பார்ட்டில் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கம்ப்ளீட் பண்ண முடியுமா சார்னா நிச்சயமாக முடியாது. நம்ம இன்னொரு பார்ட்டாக போட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம இன்னொரு லைவ் செஷன்லேயே மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ உலக வங்கிகளின் வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது உலகின் முதல் பொதுக்கடன் வழங்கும் ஒரு வங்கியாக தொடங்கப்பட்டது எதுன்னு பார்க்கணும். அதாவது கிபி 1157ஆம் ஆண்டு உலகின் முதல் பொதுக்கடன் வழங்கும் வங்கி அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க. இந்த வங்கிக்கு என்ன பேர் அப்படின்னா வெனிஸ் வங்கி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த வங்கிக்கு என்ன பேரு? வெனிஸ் வங்கி. இதுதான் உலகத்துல தொடங்கப்பட்ட முதல் பொதுக்கடன் வங்கி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, எல்லாமே ஃபேக்ட் தான் முதல்ல நமக்கு. அதுக்கப்புறமா நான் சில இடங்களில் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். எப்படி அதேமாரி எக்ஸாமில் அந்த கொஸ்டினை கேட்குறாங்க, அதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கிபி 1656ஆம் ஆண்டு in 1656 a bank was started which was in the name of Sweden's Riksbank அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி, ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கி எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1656 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த வங்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிபி 1661 இவ்வங்கி this bank which released the paper currencies for the first time to the world அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ உலகத்திலேயே முதன்முதலாக இவ்வங்கி
காகித பணத்தை வெளியிட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த வங்கி தான் உலகத்திலே முதல்ல என்ன பண்ணாங்க, காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க. ஆனால் இந்த பணம் அப்படிங்கிற விஷயமோ அது தொடர்பான கருத்துக்களையோ மக்கள் ஏற்கவில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை லைக் பண்ணல, அவங்களுக்கு இது புரியலை என்ன அப்படிங்கிறது. அப்போ திஸ் வாஸ் எ ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவங்க பண்ண இந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் சந்திச்சது. மக்கள் யாருக்கும் அது புரியலை, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது சொல்லுங்க. பீப்புள் வேர் டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் பேப்பர் கரன்சி விச் வாஸ் ரிலீஸ்டு பை ஸ்வீடன்ஸ் ரிக்ஸ்பேங்க் இந்த இயர் 1661 அப்படிங்கிறது சொல்றாங்க. ரைட். ஸோ அப்போ அடுத்து என்ன நடக்குது, வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிபி 1694 ஆண்டு 1694 ஆண்டு இந்த டைம்ல ஒரு பேங்க் ஸ்டார்ட் ஆகுது உலக அளவில். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வங்கி. ஸோ இதெல்லாமே என்னவா இருக்கு, எல்லாமே ஃபேக்டா இருக்குது. சரிங்களா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது டைரக்ட் கொஸ்டினாகவே நமக்கு அப்படியே கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த வங்கிகள் எந்தெந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது முதல்ல நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். அதுக்கப்புறமா இந்த உலக அளவில் மைய வங்கிகள்லாம் ஏன் ஏற்படுத்தப்பட்டன, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை பற்றி பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். 1694 தொடங்கப்பட்ட ஒரு வங்கி தான் என்னது அப்படின்னா இங்கிலாந்து வங்கி. ரைட். இப்போ இந்த வங்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து வங்கிகளின், அதாவது அனைத்து மைய வங்கிகளின் தாய் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1694 தொடங்கப்பட்ட இந்த இங்கிலாந்து வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு 1864 சொல்கிறாங்க. 1864 இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காகித பணத்தை இவங்களும் அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வேர் ரிலீஸ்டு பேப்பர் கரன்சி இந்த இயர் 1864 அப்படிங்கிறது சொல்லுங்க. 1864 இவங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க. அப்போ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வேர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் மணி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பணம் தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்ட முதலான காகித பணம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது இப்போ யார், இங்கிலாந்து வங்கி தான், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் பண்ணாங்க. ஸோ அப்போ இது இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த லம்பாடி யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. லம்பாடி யூதர்கள் இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காகித பணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்தது. ஸோ இதை ஒரு ரீசனாக இவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மைய வங்கிகளின் தாய் வங்கி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மைய வங்கிகளினுடைய தாய் வங்கி அப்படின்னு எதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுக்கு, அனைத்து மைய வங்கிகளுக்குமே தாய் வங்கி, மதர் ஆஃப் ஆல் சென்ட்ரல் பேங்க்ஸ் இஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இதை தான் நம்ம சொல்கிறோம். ரைட், வேற என்ன ஃபேக்ட் இது ரிலேட்டடா அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததான் இப்போ நல்லா கவனிங்க, 1864 தான் இந்த இங்கிலாந்து வங்கி காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்டதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த முயற்சி ஏற்கனவே பண்ணவங்க யார், ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. அப்போ ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு ஃபெயிலியர் ஆனவங்க திரும்பவும் மீண்டு வராங்க. அது எப்போ அப்படின்னா கிபி 1897 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 1897 ஆண்டு ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி, ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி 1897 இந்த ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி என்ன பண்றாங்கன்னா காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதற்கான உரிமம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. காகித பணத்தை வெளியிடுவதற்கான லைசன்ஸ் பாருங்க, இவங்க எப்போ லைசன்ஸ் வாங்குறாங்க, 1897 தான் வாங்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணது யார், இங்கிலாந்து வங்கி. அப்படி என்ன இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே சொல்லிடுறேன் எது நீங்கள் படிக்கணும் எது தேவையில்லை அப்படிங்கிறது. பாருங்க, 1656 தொடங்கப்பட்ட வங்கி எதுன்னு நல்லா படித்து வச்சுக்கணும்.
அடுத்ததா 1661 இந்த வங்கி என்ன பண்ணதுன்னு படிச்சிருக்கணும். 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இங்கிலாந்து வங்கி எப்போ தொடங்கப்பட்டது? 1694. சரியா? இப்போ இந்த இடத்துல கேள்வி என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, முதலாக காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்ட வங்கி எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? கமெண்ட்ஸில் அப்படியே போடுங்க பார்க்கலாம். முதலாக காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்ட வங்கின்னு இப்போ கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எழுத போகிறீங்களா, அல்லது ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி எழுத போகிறீங்களா அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத. நான் திரும்ப இந்த ஏரியாவுக்கு வரேன். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னதுக்கப்புறமா நான் பார்க்குறேன், ஆன்சரை பார்த்துட்டு திரும்ப இந்த ஏரியாவுக்கு வரேன். ரைட், இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க. உலக அளவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1914 அமெரிக்க மைய வங்கி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. அமெரிக்க மைய வங்கி தொடக்கம், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம்னு சொல்லணும். ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தான் இதனுடைய ஒரிஜினல் பேர். இன்னைக்கு வரைக்குமே அமெரிக்க மைய வங்கியினுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் இப்போ வரைக்குமே. சரியா? வெரி குட். ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி, வெரி குட். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல்ல காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்டதுன்னு சொல்லணும். என்னதான் வந்து இங்கிலாந்து வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணியிருந்தாலுமே நம்ம படிச்சிருக்கிற அந்த பாயிண்ட்லேயே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவோம். அப்போ ஸ்வீடன் பேங்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்ட வங்கி. சரிங்களா? பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுன்னு யாருன்னு கேட்டாங்கன்னா தான் நம்ம யாரை சொல்லணும்? பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை சொல்லணும். வெரி குட், வெரி குட். ட்ரெண்ட் ப்ளூம், தேப்ரியா, சுகன்யா, பரணிகா, கார்மேகம், வளர்மதி, ராஜலக்ஷ்மி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சொல்லிட்டீங்களே, நான் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு கேட்டேன். சரிங்களா? ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி தான் கரெக்டுப்பா. சரியா? ஸோ அவங்க தான் உலகத்திலே முதல்ல காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகலைன்னு நம்ம சொல்கிறோம். கொஸ்டின் அப்படி தான் கேட்குறான், உலகத்திலே முதல்ல யார் காகித பணத்தை அச்சிட்டு வெளியிட்டதுன்னு. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்க தான் யார்? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ராஜலக்ஷ்மி மேடம் அது மாற்றிக்கோங்க. சரி. ஸோ 1914 அமெரிக்காவினுடைய மைய வங்கி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இந்த மைய வங்கியினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வங்கியை தொடங்கி பெரிய அளவில் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கிறாங்க. இதை பார்த்த மற்ற நாடுகளுக்கு ஒரு யோசனை வருது. இப்படி இந்த மாதிரி இவங்க பெரிய அளவில் பண பொருளாதாரத்துக்குள்ளே போகும் பொழுது இவங்க மற்றவங்க எல்லாம் டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இது தொடர்பாக மற்ற நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது தொடர்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, 1921 பிரசல்ஸ் மாநகரில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்லுங்க. A conference was held in Brussels in 1921 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டது பிரசல்ஸில் 1921. சரியா? இந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சில குறிப்பிட்ட உலக நாடுகளுக்கு மைய வங்கிகள் உருவாக்க வேண்டும். மைய வங்கிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க. அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொண்டு வராங்க. அதாவது some of the central banks should be started in some of the specific world level countries அப்படிங்கிறது சொல்றாங்க. சில குறிப்பிட்ட உலக நாடுகளுக்கு என்ன பண்ணணும்? மைய வங்கிகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டினுடைய மெயின் அந்த ரெசல்யூஷனாக இருந்திருக்கு. இது எதனாலங்கிறது உங்களுக்கு தெரியுது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணுறாங்க? பெரிய அளவில் பண பொருளாதாரத்தில் போய் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாநாட்டில் இந்த ரெசல்யூஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1921 1954 அப்படின்னு அவங்க ஒரு இயரை செட் பண்ணுறாங்க. 1921 1954 அந்த சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மைய வங்கிகளை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ அதன் அடிப்படையில் எந்தெந்த மாதிரியான மைய வங்கிகளாக உருவாக்கப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பிரசல்ஸ் தான் அப்போ எங்கே சார் இருக்குது? பிரசல்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசல்ஸு எந்த நாட்டினுடைய கேபிட்டல் அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க கொஞ்சம் குயிக்காக அப்படியே போடுங்கம்மா கமெண்ட்டில். பிரசல்ஸ் வந்து எந்த
நாட்டினுடைய தலைநகரம் அப்படிங்கிறது சொல்லுங்கள், நம்ம அதையும் பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், சில குறிப்பிட்ட உலக நாடுகளுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைய வங்கிகளை உருவாக்குனாங்க. அது எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்போ 1921 தென்னாப்பிரிக்க மைய வங்கி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. Central Bank of South Africa was started in the year 1921 and in 1928 சீன மைய வங்கி தொடங்கப்பட்டதாக சொல்றாங்க. Central Bank of China was started in the year 1928 and in 1934 New Zealand மைய வங்கி Central Bank of New Zealand was started in the year 1934 and again in 1934 RBI was initiated அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்திய ரிசர்வ் வங்கி வெரி குட் பரணிகா, ட்ரெண்ட் ப்ளூம், கார்மேகம் சார், பெல்ஜியம் இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட். ஸோ பெல்ஜியம் தான் சரியான விடை. சூப்பர். ஸோ அடுத்து பாருங்க, சில குறிப்பிட்ட உலக நாடுகளுக்கு மைய வங்கிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாங்க. 1921 தென்னாப்பிரிக்க மைய வங்கி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. 1928 சீன மைய வங்கி கொண்டு வராங்க. 1934 நியூசிலாந்து மைய வங்கி, அதே 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதையும் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1950 சிலோன் மைய வங்கி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சிலோன் மைய வங்கினா எந்த நாடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலோன் மைய வங்கினா எந்த நாடுப்பா? 1954 அடுத்து பார்க்குறோம் இஸ்ரேல் மைய வங்கி. எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சிலோன் மைய வங்கினா என்னது? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வெரி குட். ட்ரெண்ட் ப்ளூம். சூப்பர். ஸோ இதெல்லாம் என்னது? நம்ம பள்ளி புத்தகங்கள்லேயே கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான் இல்லையா? ஸோ இப்போ அதன் அடிப்படையில் இந்த லிஸ்ட்டை நீங்கள் நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா நம்ம அப்கமிங் எக்ஸாம்லேயே வெரி குட் பரத், பரணிகா, ஸ்ரீலங்கா. சூப்பர். ஓகே, வெரி குட். ஸோ கவனிங்க, அடுத்து மறுபடியும் இப்போ இந்த ஏரியா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது நமக்கு வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமில் நிச்சயமாக என்னவா இருக்கும்? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பகுதியாகவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்கமிங் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்லையுமே நாம் இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு சான்ஸ் அதிகம். ஏன் அப்படி நம்ம சொல்லுவோம்னா சில காரணங்கள் உண்டுப்பா. அதாவது எந்த போர்ஷன்லேருந்து எங்கேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். எதை பேங்கிங்கில் எடுக்கிறாங்க, எதை அதிகமாக எடுக்கிறது இல்லை. அப்போ எடுக்காத கேள்விக்கு நமக்கு எதுவும் அதிகமாக கேட்கப்படாத கேள்வியாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கேட்பாங்க அப்படிங்கிற மூலமாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டை மட்டும் இன்னொரு படி வாசிச்சிடலாம். 1921 தென்னாப்பிரிக்க மைய வங்கி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. பரணிகா, வளர்மதி, தேவி ராஜகோபால். வெரி குட். எல்லாருமே இலங்கை சொல்லிட்டீங்க இல்லையா? சிலோன்னா இலங்கை. ரைட். 1921 தென்னாப்பிரிக்க மைய வங்கி, 1928 சீன மைய வங்கி, 1934 நியூசிலாந்து மைய வங்கி, அகெயின் 1934 RBI, 1950 சிலோன் மைய வங்கி, 1954 இஸ்ரேல் மைய வங்கி போன்ற மைய வங்கிகள் எல்லாமே தொடங்கப்பட்டன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட். இப்போ அடுத்து நம்ம போகணும். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக வங்கிகளினுடைய வரலாறுல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னெல்லாம் தேவை நிறைய இருக்குது. நிறைய வங்கிகள் அத்தனை பேர் நம்ம படிக்கணும்னு இல்லை. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுலேயே வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1800 பிரான்ஸ் மைய வங்கி தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரே அதுக்கு என்ன வச்சுருக்காங்க? நமக்கு பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறதான் பிரான்ஸ் நாட்டினுடைய மைய வங்கி. அது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா கிபி 1800 தொடங்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே பேங்க்குன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுமா இருக்குது. ஆனால் அந்த பேங்க்லாம் எப்போ தொடங்கினது அப்படிங்கிறத நம்ம ஃபேக்சுவலாக படித்து மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது புரியுது இல்லையா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது அப்போ புரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தாகணும். சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஞாபகம் வச்சு ஆகணும். சரியா? அது தப்புப்பா. அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். சரிங்களா? சுகன்யா கரெக்டாக கேட்குறீங்கம்மா. அது சைனா 1924 புக்கில் தப்பாக பிரிண்ட் ஆயிடுச்சுமா. சரிங்களா? அது கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்த அப்டேஷனை நாங்களே உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்ப்போம். 1800 பிரான்ஸ் மைய வங்கி. ஓகேங்களா? ரைட். இப்போ வங்கி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். பேங்க், வங்கி அப்படிங்கிறது இது உலக அளவில் பல்வேறு நாடுகளுமே வெவ்வேறு பெயர்களில் இதை சொல்கிறாங்க. அவங்க ஊரில் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நாம் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது இங்கிலீஷில் நம்ம படிக்கும்போது அப்படி படிச்சிடறோம். தமிழில் கொடுக்கும்போது நம்ம என்னென்னு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க இந்த வார்த்தை எப்படி அப்படின்னா ஜெர்மனில் வங்கி அப்படிங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா பாங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பாங்கே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. பாங்கே அப்படின்னா அல்லது பாங்வே அப்படின்னு கொடுப்பாங்க. பாங்கே எங்கே சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்சில் இந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃப்ரெஞ்சில் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாங்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இட்டாலியில் என்ன சொல்கிறான், பாங்கா அப்படின்னு கொடுப்பாங்க. பாங்கா அப்படின்னா இத்தாலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாங்கா. ஆமா, இதெல்லாம் வெவ்வேறு நாடுகளில் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது, உலக அளவில் இருக்கக்கூடிய வங்கிகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். சூப்பர், ட்ரெண்ட் ப்ளூம், குட். அடுத்து பாருங்க, இந்திய வங்கிகளுடைய வரலாறு படிக்கணும். நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க்ஸ், இந்திய வங்கிகளின் வரலாறு. சரிங்களா? ஸோ அது திரும்ப நமக்கு அதே கான்செப்ட் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நம்ம ஃபேக்சுவலாக பார்க்கறது எல்லாமே இது மாறாதுப்பா, இது ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ திரும்பவும் நம்ம அதே கான்செப்ட் தான். 1770 இந்துஸ்தான் வங்கி தொடங்கினாங்க, 1881 அவுட் பேங்க் அப்படிங்கிறது தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாறவே மாறாது. நம்ம எத்தனை தடவை படித்தாலும் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் திரும்ப திரும்ப அதே தான் நமக்கு வரும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்திய வங்கிகளுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் கிபி 1770 பிரிட்டிஷ் பீரியடில், பிரிட்டிஷார் காலத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது அப்படின்னு கேட்பாங்க. இந்துஸ்தான் வங்கி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? இந்துஸ்தான் வங்கி. ஆனால் இந்த வங்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிபி 1832 டீஃபங்க்ட் ஆயிடுச்சு. அப்போ டீஃபங்க்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வங்கி திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்ல. இதோட கண்டினியூவேஷன் இப்போ நமக்கு இல்லை. சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன பார்க்கணும், வேற என்னெல்லாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்கன்னு பாருங்க. இதுக்கப்புறம் பார்க்குறோன்னா கிபி 1806 வரும். கிபி 1806 தொடங்கப்பட்ட வங்கி பார்த்துருக்கோம்ல ஏற்கனவே, கொல்கத்தா வங்கி. பேங்க் ஆஃப் கொல்கத்தா வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1806 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் இன் 1809 இந்த கொல்கத்தா வங்கி அப்படிங்கிறது என்னாச்சு, வங்காள வங்கி என்று பெயர் மாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது 806 கொல்கத்தா வங்கி அப்படிங்கிறது தொடங்கப்படுது. இது 809 தான் என்ன ஆகுது அப்படின்னா வங்காள வங்கி மாற்றப்படுதுன்னு நம்ம படித்தாலுமே என்ன பிரச்சனை, இந்த 809 வங்காள வங்கின்னு சொல்கிறோன்னா நமக்கு எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணிட்டான்னா 806 வங்காள வங்கி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இது என்ன ஆகிடுது, நமக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடுது. அப்போ மேட்ச் த ஃபாலோவிங்காக கொடுக்குறாங்க எக்ஸாமில். அப்போ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆன்சர் கீ பற்றி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய போர்ட் ஆஃப் எக்ஸாம்ஸில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் எஸ்பெஷலி இந்த டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 806 தான் வங்காள வங்கி தொடங்கப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வழங்கப்படுது. அப்போ அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நாம் 806 809 படிச்சிருக்கிறது இந்த 2 பேங்க் தான். அப்போ அதை வச்சு ஒருவேளை அவங்க தப்பாக கேட்டாலுமே நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா, இந்த வங்கியோட பேர் தான் பார்த்துருக்கோம்னால ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆன்சரை. எனிவே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த இயர்ஸ் மாறி வந்திருக்குது. எனிவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படிங்கிறது. ரைட். ஸோ அடுத்து என்னென்னா கிபி 1840 பம்பாய் வங்கி தொடங்கப்பட்டது. 1843 மதராஸ் வங்கி தொடங்கப்பட்டது. இப்போ இந்த பேர்லாம் சொல்லும் போதே நமக்கு ஒரு புரிதல் வரணும். வங்காளத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்ததா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது தான்ப்பா கரெக்ட் ஆன்சர். 806 கொல்கத்தா வங்கி, 809 வங்காள வங்கி. இதுதான் நம்ம கரெக்ட். நான் தான் அவன் மாற்றி கொடுத்தான்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவன் 806 வங்காள வங்கின்னு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதுதான் வந்து ஆர்டர். இந்த ஆர்டர் தான் நம்ம படிக்கணும். இதுதான் கரெக்ட். சரிங்களா? 840 பம்பாய் வங்கி தொடங்கப்படுது. 843 மதராஸ் வங்கி அப்படின்னு தொடங்குது. இப்போ பாருங்க, வங்காளம், பம்பாய், மதராஸ் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த மாகாணங்கள் எத்தனை,
ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த மாகாணங்கள் அப்படின்னா 13 மாவட்டங்கள் இருந்திருக்கும் தொடக்கத்தில் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த வங்கிகள் எல்லாம் பாருங்க, முக்கியமான மாகாணங்களில் இந்த ஆங்கிலேயர்கள் உருவாக்கியிருக்காங்க. பேங்க் அப்படிங்கிறத இந்தியா ஆங்கிலேயர்கள்கிட்ட அடிமையாக இருந்த பொழுதே இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம்தான், இதனோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரியே பாருங்கள், இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் மாகாண வங்கிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். இது அப்படியே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும்பா. 806, 809, 840, 843 சொல்லியிருக்கோம் இல்லையா, என்னென்ன வங்கிகள் மாகாண வங்கிகள்னு, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக என்னென்னு சொல்லிடுவோம், பிரசிடென்சியல் பேங்க்ஸ். தோஸ் பேங்க்ஸ் ஆர் கால்டு பிரசிடென்சியல் பேங்க்ஸ், மாகாண வங்கிகள் என்று அழைக்கப்படுது இல்லையா? இப்போ என்ன பண்ணாங்கன்னா 1920 ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத பண்றாங்க. இந்த மாகாண வங்கிகள் அப்படிங்கிறத பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1920 இம்பீரியல் வங்கி சட்டம் அப்படின்னே ஒன்று கொண்டு வந்தாங்க. இம்பீரியல் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, இந்த சட்டத்தின்படி 1921 என்ன பண்றாங்க, மாகாண வங்கிகள் அப்படிங்கிறதுடைய பெயரை இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்று மாற்றப்பட்டது. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எப்போ மாத்துறாங்க பேரை, 1921 மாத்திட்டாங்க. என்ன சட்டத்தின்படி மாத்துறாங்க, 1920 இம்பீரியல் வங்கி சட்டம் அல்லது இம்பீரியல் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி மாற்றி 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாத்துறாங்களா? இப்போ மறுபடியும் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா 1951 ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா கோர்வாலா கமிட்டி அப்படின்னு படிப்போம். கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1951. இட் வாஸ் கால்ட் அஸ் கோர்வாலா கமிட்டி. 1951 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்வாலா கமிட்டி தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வங்கியை பரிந்துரைச்சது. அதுதான் என்னது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத ஸ்டேட் வங்கி. தமிழில் நம்ம பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ இதன் அடிப்படையில், இந்த பரிந்துரையின் அடிப்படையில் ஜூலை 1, 1955 கொண்டு வந்தது எந்த வங்கி, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்படிதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள வருது. சரியா, ரைட். அப்போ ஓகே தான்ப்பா. அதாவது 1955 கோர்வாலா கமிட்டி உருவாக்கி பரிந்துரைத்தார்கள்னு சொன்னோம் இல்லையா. ரெக்கமெண்டேஷன் எப்போ வருது, 1955 சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஜூலை 1 எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வராங்கிறத சொல்றோம். சரிங்களா. பட் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணதுன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு 1951 அப்படிங்கிறது பார்க்குறோம். ரைட். ஸோ எஸ்பிஐ அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, 1955 ஜூலை 1 உருவாகுதுன்னு படிக்கிறீங்கன்னா அப்போ அடுத்து நமக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டினாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரிங்களா. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸில் எஸ்பிஐ நமக்கு பெருசாக கொஸ்டினாக முன்னாடி நமக்கு அதிகமாக கேட்டதில்லை. அப்போ எஸ்பிஐ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில நேரங்களில் தான் கேட்டிருப்பாங்க. அப்போ குரூப் எக்ஸாம்ஸில் நமக்கு இந்த எஸ்பிஐ ஏன் கேட்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம சொல்கிறோம். பட் என்ன நடந்துச்சு, 2017க்கு முன்னாடி வரைக்கும் எஸ்பிஐக்கு நிறைய அசோசியேட் பேங்க்ஸ் இருந்திருக்கும். எஸ்பிஐக்கு நிறைய துணை வங்கிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த வங்கிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2017 மெர்ஜ் பண்ணிட்டாங்க. பெரிய அளவில் மெர்ஜ் பண்ணி திரும்பவும் இப்போ என்ன மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அப்படின்னு ஒரே பேராக வந்துருச்சு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நான் இப்போ சொன்னது புரிஞ்சிருந்தா சார் புரியுது அப்படின்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சொன்னேன், என்ன புரிஞ்சுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்கப்பா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத. எஸ்பிஐக்கு அசோசியேட் பேங்க்ஸ் அப்படிங்கிறது 2017 வரைக்கும் இருந்துச்சு. சரியா, அப் டு 2017 வரைக்கும் எஸ்பிஐ என்ன இருந்தது, அசோசியேட் பேங்க்ஸ். அப்போ எஸ்பிஐக்கு அசோசியேட் பேங்க்ஸ்ன்னு சொல்றோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் தவாங்கூர் சொல்றோம் இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா சொல்றோமா. இப்போ மறுபடியும் சொல்றேன் பாருங்க, மறுபடியும் சொல்லட்டுமா? இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இப்போ பாருங்க, ஜூலை 1, 1955
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்தாச்சுப்பா. ஓகே, அப்போ இருந்தது என்னது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா லேட்டர் நிறைய அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறதுனுடைய டோட்டல் மூலதனம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 லட்சம் கோடி. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த இந்தியா, அக்ராஸ் த இந்தியா நம்ம பார்க்குறோம். அப்போ பெரிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு வங்கியாக செயல்பட்ட காலத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய அசோசியேட் பேங்க்ஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர் போன்று நிறைய வங்கிகளை வந்து பார்த்திங்கன்னா துணை வங்கிகளாக இவங்க உருவாக்கி அதை வச்சு செயல்படுத்திட்டு இருந்தாங்க. பட் நமக்கு எப்படி இருக்கும் எக்கானமி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேங்க்ஸ் உருவாகுது அப்படின்னா எக்கானமிக் க்ரோத் நல்லா ஃபாஸ்டராக இருக்கும், நல்ல ஒரு பெரிய எக்கானமிக்குள்ளே போகும். பட் எப்போயெல்லாம் பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணுறாங்களோ அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கானமி ஃபால் டவுன் அப்படிங்கிறது இருக்கும், பொருளாதார வீழ்ச்சி காலமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த 2017 பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த வங்கிகளை எல்லாம் இணைவுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானர், ஹைதராபாத், ட்ரிவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஜெய்ப்பூர் இப்படிலாம் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அசோசியேட் பேங்க்ஸ் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணி ஒரே பேங்காக கொடுத்துட்டாங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய எஸ்பிஐ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த சேஞ்சஸ் டோட்டலாக என்ன நடந்திருக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட், இப்போ நம்ம பேக் போகணும். சரிங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ரீவியஸ் நேம் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ரீவியஸ் நேம் என்ன? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ரீவியஸ் நேம் என்னவா இருந்துச்சு? பிரசிடென்சியல் பேங்க்ஸ். பிரசிடென்சியல் பேங்க்ஸுக்கு சொல்கிறோம்னா அது எது இதெல்லாம்? கொல்கத்தா பேங்க், பெங்கால் பேங்க், பொம்பாய் பேங்க், மதராஸ் பேங்க் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதில் கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க எக்ஸாமில். என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்னது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த கேள்விக்கு இப்போ நீங்கள் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இப்போ இதை நடத்தியிருக்கல, இதில் இருந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படி சொல்லுங்கப்பா பார்ப்போம் கமெண்ட்டில். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி நினச்சேன் இந்துஸ்தான் வங்கி அப்படின்னு சொல்லுவீங்கன்னு. வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? வேறு ஏதாவது ஆன்சர் இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படியே. இப்போ நம்ம பார்த்ததில் மற்றவங்களாம் ஆன்சர் எதுவும் சொல்லியப்பா. ரென் ப்ளூம் அவங்க மட்டுமே தான் சொல்லிட்டு வராங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கீங்க? பரத் சொல்றீங்க, கொல்கத்தா வங்கின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஆன்சர். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் ரெண்டு ஆன்சர் இருந்தால் ரெண்டு ஆன்சர் கூட சொல்லலாம். சார் இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அப்படி ஏதாவது மைண்டில் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியும் சொல்லலாம். சரத்குமார் சேஸ் ஹிந்துஸ்தான், வைரம் கொல்கத்தான்னு சொல்கிறீங்களா? ஓகே. பரணிகா ஆல்சோ சே பேங்க் ஆஃப் கொல்கத்தா. நான் இப்போ என்ன சொன்னேன்னா ரெண்டு ஆன்சராக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். யூ ஹேவ் ஐடியா, யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் டூ பேங்க்ஸ் கேன் சே. சுகன்யா இந்துஸ்தான் சொல்கிறீங்க. ஓகே. கனிமொழி பஞ்சாப் பேங்க். என்ன நான் சொல்லி கொடுத்ததே இல்லாமல் ஒரு பேங்க் சொல்கிறீங்களே நீங்கள்? சரிம்மா, சரி பார்ப்போம். இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் இங்கே சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குப்பா. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதில் தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்குது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கினா என்னங்கிறது. இனி இதர் ஆன்சர் கொல்கத்தா அண்ட் இந்துஸ்தான். கிளியர் பண்ணுங்க சார். அது கிளியர் பண்ண தான் கேட்டிருக்கேன். என்ன பண்ணலாம், எப்படி கிளியர் பண்ணலாங்கிறது தான் கொஸ்டின். சரியா? ரெசிடென்சியல் பேங்க்ஸ் மித்ரா. ஓகே சரிப்பா, சரி கவனிங்க. இப்போ என்னன்னு பார்த்துருவோம். அதாவது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன எது அதிகபட்சமாக என்ன ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள வங்கி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பாருங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்களேன், நான் எந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஹைலைட் பண்ணும்போது வங்காள வங்கி தான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். பாருங்கள், அப்போ எது முதல் வங்கி அப்படிங்கிறது சொல்கிறாங்கன்னா எது? இந்த வங்காள வங்கி, பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
அப்போ வங்காள வங்கி தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கிங்கிறது நமக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர். சரியா? பட் இப்போ என்னன்னா, நான் உங்களை 2 பேங்க் சொல்லும்போது கூட சொன்னேன் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்துஸ்தான் ஆஸ் வெல் அஸ் பேங்க் ஆஃப் பெங்கால் அல்லது கொல்கத்தா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அப்போ இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எதுன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் பண்ணி ஆப்ஷனில் இந்துஸ்தான் பேங்க் கொடுத்துருந்தா நம்ம இந்துஸ்தான் பேங்கை தான் சூஸ் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ இந்துஸ்தான் இல்லைன்னா எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனில் வங்காள வங்கின்னு இருந்தால் வங்காள வங்கி தான் சூஸ் பண்ணணும். பெரும்பாலும் இப்படி இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், கொல்கத்தா வங்கியும் ஆப்ஷனை கொடுக்கலாம். வங்காள வங்கி கொடுக்கலன்னா கொல்கத்தா வங்கி கொடுக்கலாம். அல்லது கொல்கத்தா வங்கி வங்காள வங்கின்னு சொல்லி அப்படி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏஎன்பி தான் எழுதணும். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் இயர் எப்படி பண்ணுவீங்கன்னா 1806 809 அப்போ அப்படி தானே இருக்கும்னு அந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? மொத்தமாக நமக்கு இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் வரணும். இதை விட்டோம்னா ஏற்கனவே டிஃபங்க்டான இந்துஸ்தான் பேங்க் இருக்கணும். இப்போ 2 ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ கேள்வியில் ஆப்ஷனில் வரதை பொறுத்து இது எழுதணும்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. எனிவே உங்களோட ஆன்சர் கரெக்டு தான். இப்போ கொல்கத்தா பேங்க் சொன்னவங்க நீங்களும் கிளாப் பண்ணிக்கலாம், இந்துஸ்தான் பேங்க் சொன்னவங்க நீங்களும் கிளாப் பண்ணிக்கலாம். வெரி குட். ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டு தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த ஆப்ஷனில் அது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது இந்திய வங்கியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 1881 அவுட் பேங்க் அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க. அவுட் வங்கி அப்படிங்கிற ஒன்று 1881 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 2மே ஆன்சரில் இருந்தால் நான் தான் சொல்லிட்டேன் இந்துஸ்தான் வங்கி தான் அப்படின்னு. இந்துஸ்தான் வங்கி ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கனால இந்துஸ்தான் வங்கி தான் இப்போ இந்தியா தொடங்கப்பட்ட முதல் வங்கி. இப்போ கொல்கத்தா வங்கியும் வங்காள வங்கியும் 2மே ஆப்ஷனில் இருந்தால் ஏ அண்ட் பி போடணும்னு சொல்கிறேன். அது எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷன் வச்சு போடணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். புரியுதாப்பா? ரைட். ஸோ 1881 அவுட் வங்கி அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களால் முழுவதுமாக நிர்வகிக்கப்படாத முதல் வங்கி. நிர்வகிக்கப்படாத முதல் வங்கி அவுட் பேங்க் வாஸ் நாட் ஃபுல்லி அட்மினிஸ்ட்ரேட்டட் பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ல. அதுக்காக இந்தியர்களே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சில இந்தியர்கள் மட்டும்தான் இருந்து தொடங்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு வங்கி தான் இந்த அவுட் பேங்க் அப்படின்னு சொல்றது. இப்போ அப்போ அவுட்னா எனக்கு புரியலையே சார் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அயோத்தி நமக்கு தெரியும் இல்லையா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடியதான் என்னது அயோத்தி. இந்த அயோத்தியினுடைய ப்ரீவியஸ் நேம் தான் என்ன அப்படின்னா அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அயோத்தியினுடைய பழைய பெயர் தான் என்னது அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போ அடுத்து 1894. இப்போ எல்லாமே நமக்கு கிபி அப்படிங்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் நம்ம எழுதிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ அதனால் நான் இயர் மட்டும் டைரெக்டாக கொடுத்துட்டு வரேன். எல்லாமே பிரிட்டிஷ் பீரியட் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ இந்திய வங்கியுடைய வரலாறு தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா எல்லாமே கிபி தான். ஸோ 1894 இந்தியர்களால் முழுவதுமாக நிர்வகிக்கப்பட்ட முதல் வங்கி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பேங்க் விச் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை இந்தியன்ஸ் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது பஞ்சாப் நேஷனல் வங்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க். யார் தொடங்கி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு லாலா லஜபதி ராய். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்பி அப்படிங்கிறத தொடங்கி வச்சாரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எந்த ஆண்டில் 1894 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ என்னன்னா இதில் நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் டிஃபெக்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளம், திவாலாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போச்சு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகில் ரோஹத்கி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வைர வியாபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 13,000 கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 13,500 கோடி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேங்க்கில் இருந்து லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டாமல் விட்டார். வேறு நாடுக்கு தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ அதனால் இந்த வங்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்த ஒரு வங்கி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா 2019 பேங்க் எல்லாத்தையுமே அதிகமாக மெர்ஜ் பண்ண காலம்னு படிச்சிருப்போம். வங்கி இணைவுகள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்ட காலம் என்னென்னு கேட்பாங்க. என்னன்னா 2019 தான் அதிகமான வங்கி இணைவுகள் மேற்கொள்ள. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேங்க் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஆனால் இந்த பர்டிகுலர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை இந்தியா சந்திக்க நேரிட்ட காலம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிறைய பேங்க் என்ன பண்ணாங்க, மெர்ஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த பிஎன்பி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தபோது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு ஒரு பேங்க், அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா,
யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு வங்கியையும் கொண்டு போய் எதோட மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏற்கனவே நாம் எஸ்பிஐக்கு 51 லட்சம் கோடின்னு பார்த்தோம் இல்லையா, அதை விடவே கிட்டத்தட்ட 0.2% அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டோட்டல் அமௌண்ட் யாருக்கு அப்படின்னா பிஎன்பிக்கு. அதனால் பிஎன்பி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவை மாறிடுச்சு. அட் ப்ரெசன்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா அது எது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி தான், நாட் எஸ்பிஐ. இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கேட்பாங்கன்னு பார்க்குறோம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பேங்க், இந்தியாவோட ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பேங்க்னா கேள்வி வித்தியாசமாக இருக்குதுப்பா. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸா எப்படி கேட்குறீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பேங்க் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆர்பிஐ தான் எப்பயுமே. சரியா, முதலிடம் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் டோட்டல் அமௌண்ட் எப்பயுமே ஹையாக இருக்குது. ஸோ அப்போ ஆர்பிஐ தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் எது எப்பயுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே செகண்ட் லார்ஜஸ்ட்னா எஸ்பிஐ. தேர்ட் பொசிஷனில் யார் இருந்தாங்கன்னா பிஎன்பி. இதுதான் ரொம்ப காலமாக இந்தியாவோட பொசிஷன் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ அதில் நான் ரெண்டுமே தான், ரெண்டுமே பார்த்தோம்னாலும் அதுதான்ப்பா ஆர்பிஐ தான். சரிங்களா, ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு ஆர்பிஐ தான். அப்போ ஆர்பிஐ எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்பிஐ ஃபஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த எஸ்பிஐ இருக்குது பாருங்கள், எஸ்பிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு போயிடுச்சு இப்போ. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா போதும். அப்போ எஸ்பிஐ தேர்டு பொசிஷனில் இருக்குதுன்னா இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் எதுவாக இருக்குது அப்படின்னாக்கா பிஎன்பி. ஸோ அப்போ நீங்கள் கரெக்ட் அப்டேஷனுக்குள்ளே வந்துடணும். சரிங்களா, இந்தியாவில் எது பிக்கெஸ்ட்னு சொல்கிறாங்கப்பா, கூகுளில் என்ன சொல்லியிருக்காங்க? கூகுளில் வரலன்னா கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். கூகுள் என்ன கொடுத்துருக்கான்? ஏன்னா நீங்கள் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1935 இப்போ நம்ம ஆர்பிஐ பற்றி தனியாக படிக்கும்போது அதை நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா, ஒன்றும் ஆர்பிஐ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5 கோடி ரூபாய் மூலதனத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம படிப்போம். சரிங்களா, அன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப அதிகமான ஒரு தொகை அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்குது. சரிங்களா, அதே போல் இப்போ நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ அதுக்கப்புறமா தான் நமக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1949 தான் நமக்கு நேஷனலைஸே பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம அந்த கான்செப்ட்குள்ளே போகும்போது அது நிறைய வேரியேஷன் நமக்கு காமிக்கும். சரிங்களா, நமக்கு என்னென்னா நீங்கள் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில், அதுக்கு வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சிங்கிறது ப்ரைவேட் பேங்க் இல்லையாப்பா, அதை போய் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஹெச்டிஎஃப்சி வந்து என்ன சொல்கிறேன், ஆர்பிஐ விட அதிகமான தொகை இருக்குதுன்றான் ஹெச்டிஎஃப்சியில். சரி, அது என்ன நம்ம பார்த்துறேன், செக் பண்ணி சொல்கிறேன் நான். சரிங்களா, அது என்ன நம்ம பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி ப்ரைவேட் பேங்க் இல்லையா, ஹெச்டிஎஃப்சிவே யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ தான் ஹேண்டில் பண்ணுது. இருக்கிறதுலே உச்சபட்ச ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஆர்பிஐ தான். சரிங்களா, ஹெச்டிஎஃப்சிலாம் சொல்லக்கூடாது. பார்ப்போம் நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா, ஹெச்டிஎஃப்சி ஏன் வருதுங்கிறது அவங்க ஏதாவது அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக போட மாட்டாங்க. கூகுள்லேயே சம்டைம்ஸ் எரர் இருக்குது, அதில் ஒன்றா இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். ஆர்பிஐ அதில் அவங்க சொல்கிறேன், அதாவது ஆர்பிஐ வந்து நான் நடத்துகிறேன்ல, ஆர்பிஐ நடத்தும் போது உங்களுக்கு ஆர்பிஐ ஆக்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணது எப்போ, ஆர்பிஐனுடைய இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3-4 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசுக்கு கடன் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குதா? அதை அப்படியே கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். எவ்வளோ கொடுத்தாங்க ஆர்பிஐ மத்திய அரசுக்குன்னு இப்போ ஒரு 3 to 4 டேஸில் ரீசெண்டாக செக் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ கடன் கொடுத்தாங்கன்னு அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. அதை வச்சுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா, ஓகே, டன். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த இந்திய வங்கிகளுடைய வரலாறை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, இந்திய வங்கிகளுடைய வரலாறில் என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் அப்படியே வேகமாக பார்த்துருக்கோம். இப்போ 1770 பிரிட்டிஷார் காலத்தில் இந்துஸ்தான் வங்கி தொடங்கப்பட்டது. ஓகே, 1832 இந்த வங்கி என்ன ஆயிடுச்சுன்னா டீஃபங்க்ட் ஆயிடுச்சு. 1806 கொல்கத்தா வங்கி தொடங்கப்பட்டது. 1809 வங்காள வங்கி தொடங்கப்பட்டது. 1840 பம்பாய் வங்கி தொடங்குறாங்க. 1843 மதராஸ் வங்கி அப்படிங்கிறது தொடங்கப்படுது. இது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம்னா மாகாண வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். 1920 மாகாண வங்கிகளுடைய பெயர் மாற்றப்பட்டது. அதாவது 1920 இம்பீரியல் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி மாற்றிருந்தாங்க. 1921 அது பேர் என்னென்னு மாற்றுறாங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது 1951 கோர்வாலா கமிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்பிஐ பாரத ஸ்டேட் வங்கி அப்படிங்கிற பேரில் தொடங்கப்படுது. ஜூலை 1 1955 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, 16 லட்சம் கோடி. 16 லட்சம் கோடி எதுக்கு, யார் 16 லட்சம் கோடி ஆர்பிஐ வந்து மத்திய அரசு கொடுத்தாங்களாப்பா? அது என்ன படிச்சிங்க, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க பார்க்கலாம். 16 லட்சம் கோடி எதுக்கு படிச்சிங்கன்னு. மூலதனம் பார்த்துட்டோம். ஸோ இந்த அசோசியேட் பேங்க்ஸ்லாம் மெர்ஜ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ
அப்படிங்கிறது மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இந்திய வங்கிகளுடைய வரலாறு அப்படிங்கிற அளவில் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன பேங்க், என்னென்ன நேம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வெரி குட். ஸோ அப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய வங்கிகள் அது தொடர்பான தகவல்கள் பார்த்துருக்குறோம். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய வங்கிகளுடைய வரலாறு அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாம் இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? சரி. இப்போ ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், நிறைய அடிப்படை தகவல்கள் ஃபேக்சுவலாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உலக அளவில் 1921லேருந்து 1954ங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வங்கிகள் அப்படிங்கிறத மைய வங்கிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்படி 1934 இனிஷியேட் பண்ணது தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதன் அடிப்படையில் ஆர்பிஐ சட்டம் அப்படின்னு ஒன்று எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1934. இந்த ஆர்பிஐ சட்டம்னா என்ன சார், எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு ஆர்பிஐ பற்றி டீட்டெயிலாக, அதாவது அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் சொல்லும்போது சொல்கிறேன். எப்படி ஆர்பிஐ வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் புரியும். ஏன் ஆர்பிஐ சட்டம் கொண்டு வந்தாங்க, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்குறோம். அதே போல் ஆர்பிஐனுடைய எம்பளம் பார்ப்போம். அதாவது லட்சினை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழில், ஆர்பிஐனுடைய லட்சினை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ ஆர்பிஐனுடைய எதுக்கு 1935 போட்டிருக்கீங்க ரெட் ப்ளூம்? அது என்ன கொஸ்டினுக்கு போட்டிருக்கீங்க 1935? நான் இன்னொரு கொஸ்டின் கேட்ட ஞாபகம் இருக்குதா? ஆர்பிஐ வந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துச்சு ரீசெண்டாக, அது வந்து இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரியிலே இப்போ தான் அதிகமாக கொடுத்துருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். சரிங்களா? அது பரத் வந்து 16 லட்சம் கோடிக்கு கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ். ஆன்சர் சொல்கிறீங்க. வெரி குட். ட்ரெண்ட் ப்ளூம். சூப்பர் சூப்பர். ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்களா? குட். இப்போ 1935 ஏப்ரல் 1 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஏப்ரல் 1 ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, செயல்பாட்டுக்கு வந்தது. 1935 ஏப்ரல் 1 கொண்டு வந்தாங்க செயல்பாட்டுக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆர்பிஐடைய லட்சணை அப்படின்னா 1935 பிப்ரவரி 23 நடந்த போர்டு மீட்டிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 1935 பிப்ரவரி 23 நடந்த போர்டு மீட்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா புலி பனைமரம் அப்படிங்கிறத லட்சணையாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் எப்போ எடுத்துக்கிட்டாங்க எம்பளம் அப்படின்னா 1935 பிப்ரவரி 23 அவ்வளோதான் நமக்கு தேவை ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ரைட். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த தகவலாம் நம்ம சொல்கிறோம்னா இதெல்லாம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸி இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. அப்போ ஆங்கிலேயர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் எது அப்படின்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியதே. ரைட். ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், 1937 இவங்க ஹெட் குவார்ட்டரை மாற்றுறாங்க, தலைநகரத்தை மாற்றுறாங்க. ஆர்பிஐனுடைய தலைநகரம் தொடக்கத்தில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான். இந்த கொல்கத்தாவில் இருந்ததை மும்பைக்கு மாற்றினது எப்போ அப்படின்னா 1937 தலைநகரம் கொல்கத்தாவில் இருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. ஏன் மாற்றினாங்க, எதனால் மாற்றினாங்க பார்த்துருப்போம் இல்லையா? எதனால் மாற்றுறாங்க, அதாவது இப்போ வேர்ல்டு மேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்படி போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான முயற்சி ஈடுபட்ட போது தொடக்கத்தில் இந்தியான்னு நினச்சிட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் போய் தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் லேட்டர் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவை கண்டுபிடிச்சி இந்தியா பக்கம் வந்திருப்பாங்க. அப்படி இவங்க இந்தியாவை கண்டுபிடிச்சி வந்த பிறகு இந்தியாவுடனான வர்த்தகம் பெரிய அளவிலாக இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அந்த வர்த்தக நகரமாக இருந்ததே பெரிய அளவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பம்பாய் தான். அப்படி இருக்கும்போது தொடக்கத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டரை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 வருஷத்துலேயே 35 எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த ஆர்பிஐ 2 வருஷத்துலேயே ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய்க்கு தலைநகரத்தை மாற்றினாங்க. இதுதான் காரணம், வர்த்தக அந்த நகரம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா
நீங்கள் எக்கானமி எடுத்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமியில் பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு என்ன அர்த்தம்? மும்பை பங்குச்சந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பெரிய அளவிலான ஒரு மார்க்கெட் இந்தியாவில் ப்ளூம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அது எங்கே ஆயிருக்குது அப்படின்னா இந்த பம்பாயில். அதனால தான் என்ன பண்ணாங்க, மாற்றி வச்சாங்க. 1937 தலைநகரம் மாற்றப்பட்டது. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா 1949 ஜனவரி 1 ஆர்பிஐ were nationalized. Now, what do you mean by nationalization? இதை கமெண்ட்ல போட முடியுமா? சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்ல முடியுமா? டென் ப்ளூம், பரத், சரத், கனிமொழி, யாருக்காவது தெரியுமாப்பா நேஷனலைசேஷன் என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? சிம்பிளா ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல ட்ரை பண்ணுங்க. நேஷனலைசேஷன் என்ன அப்படின்னு 1949 ஜான்வரி 1 என்ன ஆகுது? ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணுறாங்க. ஏன், எதனால் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னன்னு நாங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே போவோம். அடுத்து பாருங்கள், ஆர்பிஐக்கு வட்டார அளவிலான அலுவலகங்கள் இருக்குது, ரீஜனல் ஆஃபீஸஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆர்பிஐ ஹேஸ் ரீஜனல் ஆஃபீஸஸ். எத்தனை ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது இதுக்கு அப்படின்னா 4 இருப்பதாக சொல்கிறாங்க. அப்போ 4 அந்த வட்டார அலுவலகங்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது, வங்காளம், பம்பாய், சென்னை இல்லையா? இதுதான் வந்து வட்டார அலுவலகங்கள் அப்படிங்கிறாங்க. என்டையர்லி டேக்கன் பை கவர்மெண்ட். வெரி குட் ஆன்சர். எனி அதர் ஆன்சர்? கமெண்ட்டை காணும். என்னாச்சு, டெலிட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்டை காணும். கரெக்டாக தானே இப்போ சொன்னீங்க, அப்புறம் டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ டெல்லி, வங்காளம், பம்பாய், சென்னை இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய ரீஜனல் ஆஃபீஸஸ், வட்டார அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லி அரசின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரும் ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை. வெரி குட், வெரி குட் சுகன்யா, குட் குட் ஆன்சர். ஸோ டெல்லி, வங்காளம், பம்பாய் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுப்பா இந்த 4 ஸ்டேட்டையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நாற்கர சாலை அப்படின்னு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரோயிங்கா சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நாட்டுடைமை, நாட்டுடைமை தான் செல்வி. நாட்டுடைமைனா என்னன்னு கேட்டிருக்கேன் சரிங்களா? பாரோயிங்கா சார்னு கேட்குறீங்க. நோ, யூ ஆர் நாட் பாரோயிங். ஆர்பிஐ வட்டார அலுவலகம் என்ன சொன்னேன், தங்க நாற்கர சாலை சரிங்களா? தங்க இது இப்படி எழுதிடாதீங்க, தங்க நாற்கர சாலையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். தங்க நாற்கர சாலைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? எந்தெந்த பகுதியை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு. டெல்லி, வங்காளம், பம்பாய், சென்னை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். இப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வட்டார அலுவலகங்கள் மொத்தம் எத்தனை, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன, வேற என்ன ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆர்பிஐயின் தலைமை பற்றி கேட்பாங்க. ஆர்பிஐனுடைய தலைமை, ஆர்பிஐனுடைய ஹெட் அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக நமக்கு என்ன தெரியும், எப்படி ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது இப்போ உங்களை கேட்குறேன் ஆர்பிஐனுடைய தலைமைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கவர்னர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? என்ன சொல்லுவீங்க? ஆர்பிஐயில் கவர்னர் தான் சார் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை, ஆர்பிஐனுடைய தலைமை அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக 21 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆர்பிஐனுடைய தலைமை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் ஒரு கவர்னர் இருப்பார், ஒரு கவர்னர் இருப்பாங்க, 4 துணைநிலை கவர்னர்கள் இருப்பாங்க. 4 துணைநிலை கவர்னர்ஸ் இருக்கிறாங்க. அது இல்லாமல் 2 அரச பிரதிநிதிகள் இருக்காங்க. 2 அரச பிரதிநிதிகள். மொத்தம் இதுவே எத்தனை? 6, 7 ஆயிடுச்சு இல்லையா? மீதி எத்தனை இருக்குது? 14 அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா இதில் 4 பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது வாரிய இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 4 பேர், 14 பேரில் 4 பேர் யாரு? வாரிய இயக்குனர்கள். மீதி இருக்கிற 10 பேர், இந்த 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாவை சேர்ந்தவங்க. டிஃப்ரெண்ட் ஏரியா, பல்வேறு துறையை சார்ந்த அனுபவம் மிக்க அந்த எக்கனாமிஸ்ட் அல்லது வேறு நிதி சார்ந்த அதிகாரிகள். ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலந்து இருப்பாங்க. அதுதான் அந்த 10 பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ
ஒரு கவர்னர், 4 துணைநிலை கவர்னர்கள், 2 அரசு பிரதிநிதிகள், 4 வாரிய இயக்குநர்கள். இந்த 4 வாரிய இயக்குநர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா பாருங்க, டெல்லி, வங்காளம், பம்பாய், சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர்ஸ் தான் அந்த 4 வாரிய இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மீதி 10 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருந்து பேர் மெம்பர்ஸாக உள்ளே போடுறாங்க. அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் அந்த 21 மெம்பர்ஸ். சரி, இப்போ இந்த 21 மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன சார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின் இல்லையா. அப்போ இவங்க தான் நாட்டில் பணப்புழக்கத்தை முடிவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரியா, அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளோ ஆஃப் லிக்விடிட்டி ஆஃப் கரன்சி பார்க்குறோம் இல்லையா. ஸோ லிக்விடிட்டி ஆஃப் கரன்சியை டிசைட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான் செய்கிறாங்க. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மானிட்டரி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்பிஐனுடைய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டாங்க. ஒரு பேங்க்னா இப்படி தான் இருக்கணும், இது கமர்ஷியல் பேங்காக இருந்தால் இது இப்படி தான் ஒர்க் பண்ணணும், நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருந்தால் அவங்களுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடிஃபை பண்ணுறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி, பணத்தை வந்து எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஜெக்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை எப்படி வந்து ஏற்படுத்துறது. அப்போ இந்த விஷயத்தில் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த பாலிசி ரேட்ஸை மேக் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். அப்போ பாலிசி ரேட்ஸ்னால் என்னென்னது, பேங்க் ரேட் வங்கி வீதம் அப்படின்னு சொல்கிறோம், ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ பற்றி பார்க்கணும், ஆஸ் வெல் as மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி விகிதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை எல்லாமே டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் தான். ஆனால் இதில் சப்போஸ் இவங்களுக்கு உடன்படலை அப்படின்னா ஹையஸ்ட் பவர் யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட தான் இருக்கும், அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ இது சார்ந்து தான் நம்ம என்ன பார்ப்போம்னு பாருங்கள். இப்போ நம்ம இப்படி சொல்லும்போது ஒரு கமிட்டி இந்த மாதிரி தான் இருக்குது ஹெட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம். பட் இது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 2016 ஒரு விஷயம் பார்த்தோம். இது 2016 என்ன பண்ணாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதை வந்து தனியாக கண்ட்ரோல் பண்ணி இன்ஃப்ளேஷனை தனியாக கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு தனி கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அதுதான் என்னதுன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்கிறது. 2016 தான் இதை கொண்டு வந்தாங்க. இதில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா ரைட். இதுலையுமே எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் 2ஆக பிரிச்சுருவாங்க, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3. அப்போ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதில் ஒரு இதில் தான் யார் இருப்பாங்க, ஆர்பிஐ கவர்னர் இருப்பார். அப்போ இந்த 3 பேர் சொல்கிறத இவங்களால ஏற்றுக்க முடியாத பட்சத்தில் அதிகபட்ச பவர் யாருக்கு தான் இருக்கும்னா ஆர்பிஐ கவர்னருக்கு தான் இருக்கும். ஸோ அவர் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். புரிஞ்சுதா? அப்போ பேங்க்கில் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, பேங்க்கில் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மெம்பர்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்லேயே நம்ம என்னென்னங்கிறது எல்லாம் சொல்லிட்டு வரோம். புரியுதாப்பா? ஸோ ஆர்பிஐ அப்படின்னு நம்ம படிக்கணும்னா ஆர்பிஐனுடைய ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஆர்பிஐனுடைய லட்சணை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருந்து எங்கே எப்போ மாற்றினாங்க, ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தேன் இல்லையா. ஓகே, இப்போ நேஷனலைசேஷன்னா நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை அப்படின்னு சொன்னது. ஸோ தட் இஸ் ரைட், கரெக்டான ஆன்சர். அதாவது ஏற்கனவே ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அவ தான் நம்ம உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன சொன்னோம், ஏற்கனவே உங்களுக்கு 5 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி ஏற்கனவே ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் தனியார் கையில் இருந்த இந்த வங்கி அப்படியே மைய வங்கியாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்மகிட்டயே இருக்குது, நம்மளே அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறோம். அப்படிங்கிறதுனால அரசின் முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் நாம் நாட்டின் உடைமைன்னு சொல்கிறோம். அப்போ நாட்டினுடைய சொத்தாக மாற்றப்படுது, மக்களின் சொத்தாக மாற்றப்படுது, அரசின் சொத்தாக மாற்றப்படுதுன்னு சொல்கிறது தான் தேசியமயமாக்கப்படுது, நாட்டுடைமையாக்கப்படுது அப்படிங்கிற மீனிங். ஏற்கனவே தனியார் கண்ட்ரோலில் இருந்து அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். இந்த அரசின் கட்டுப்பாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா அதுக்கும் வேறு சில அர்த்தங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? பொதுத்துறை நிறுவனம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல அரசின் கட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்கன்னா
அரசினுடைய பங்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அரசின் பங்கு அப்படிங்கிறது 51% இருந்துச்சுனாலே அது அரசின் கட்டுப்பாட்டுகளை இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் தனியாரின் பங்கு அப்போ எவ்வளோ சார்னா மீதி இருக்கிறது. அப்போ தனியாரோட பங்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு? 49%. இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. பொதுத்துறை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது அரசின் கட்டுப்பாடு தான், அரசினுடைய கட்டுப்பாட்டில் முழுசாக செயல்படக்கூடியது தான். ஆனால் அரசினுடைய பங்கு எவ்வளோ இருக்கும்னா 51% தான் இருக்கும் பொதுத்துறைன்னு சொன்னால். தனியாருக்கு எவ்வளோ பங்கு இருக்கும்? 49% தான் இருக்கும். இப்படி இருந்தாலும் அது என்னதான்? அரசின் வங்கி தான். ஒருவேளை இது 51%க்கு பதிலாக 49 மாறி தனியாருக்கு 51% மாறிடுச்சுன்னா இப்போ என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேர் தனியார் வங்கி. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ தனியார் வங்கின்னு இது சொல்லிடுவோம். அப்போ யாருக்கு அதிகமான பங்கு இருக்குதோ அவங்க பேரை சொல்லி தான் அதை நம்ம சொல்லணும். பொதுத்துறையாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 100% பங்கு அரசாக இருந்தால் அது அரசினுடையது, 100% பங்கு தனியார் இருந்தால் அது தனியாருடையது. அப்படியும் இருக்குது. நம்ம பொதுத்துறைக்கு தான் இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே, ரைட். இப்போ அடுத்து வேற என்னெல்லாம் ஆர்பிஐ தொடர்பாக நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து என்னன்னா ஆர்பிஐயின் கடமை. வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஆர்பிஐ? டியூட்டி ஆஃப் ஆர்பிஐ என்ன? டியூட்டி ஆஃப் ஆர்பிஐ என்ன? இதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். இதுதான் பிரைம் டியூட்டி. அடிக்கடி இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அது என்னன்னு சொல்லலையே சார், இல்லையா? பார்ப்போம் பொறுமையாக எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐனுடைய தலையாய கடமைன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்பிஐ பணவியல் கொள்கையை வெளியிட்டு வங்கி செயல்பாடுகளின் மூலமாக நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணுறாங்க? ஆர்பிஐ பணவியல் கொள்கையை வெளியிட்டு வங்கி செயல்பாடுகளின் மூலமாக என்ன பண்றாங்க? நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. அப்போ பணவீக்கம்னா என்ன சார்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். பணவீக்கம்னா ரொம்ப ஈஸியாக, அதை இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் அப்படியே மனசில் அதை பதிவு வச்சுக்கணும். இதுவே பணவீக்கம்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரணும். அப்போ பணவீக்கம்னாலே என்னது? விலைவாசி உயர்வு, அவ்வளோதான். விலைவாசி உயர்வின் பொருளியல் பெயர் என்னன்னு கேட்பாங்க. விலைவாசி உயர்வின் பொருளியல் பெயர் என்னது? பணவீக்கம். பணவீக்கமா பணவாட்டமா கேட்பான், பணவாக்கமான்னு கேட்பான். அப்போ பணவீக்கம் அப்படிங்கிறது சொல்லணும். விலைவாசி உயர்வின் பொருளியல் பெயர் தான் என்னது? பணவீக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறாங்க. அப்படி கட்டுப்படுத்தும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா 2% முதல் 6% தான் இருக்கணும் பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை தொடக்கத்திலேயே யார் 2 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயும் மத்திய அரசும். அது அப்போ இருந்த மத்திய அரசு, இப்போ ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? ஆர்பிஐயும் மத்திய அரசும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இப்போ நமக்கு சில புக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆர்பிஐ பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக படித்ததுனால நம்ம 2% 6% கொடுக்குறோம். சரிங்களா? நமக்கு சில புக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4% 6% கொடுப்பாங்க. தட் இஸ் நாட் ராங், தப்பு கிடையாது. சரிங்களா? 4% 6% சொல்லலாம், அல்லது 2% 6% வரை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது என்னன்னா மொத்தத்தில் கண்ட்ரோல் ஆகிருக்கணும் இன்ஃப்ளேஷன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஆர்பிஐனுடைய கடமை என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இல்லையா? பை ரிலீசிங் மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ கண்ட்ரோல்ஸ் த இன்ஃப்ளேஷன் ஆஃப் எ கண்ட்ரி and it should be in the range of 2% to 6%, which was made an agreement between RBI and central government அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு கடமை. ஆர்பிஐனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்பிஐனுடைய பணிகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கணும். ஒர்க்கிங் ஆஃப் ஆர்பிஐ, ஆர்பிஐயின் பணிகள். ஸோ ஆர்பிஐனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுதல். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா அரசின் வங்கி.
அரசின் முகவர், அரசின் ஆலோசகர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபெமா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தனியாக படிப்போம். அடுத்து பாருங்க வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்றாங்க, வங்கிகளின் வங்கி. அடுத்து என்ன சொல்றாங்க வங்கிகளின் கடைசி புகலிடம், அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கடன் கட்டுப்பாட்டாளர், கடன் கட்டுப்பாட்டாளர். ஓகேவா? இப்போ இதுலேயுமே சில அறிஞர்கள் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ HA ஷா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்பிஐ என்பது வங்கி கடன்களை வழங்கும் ஒரு அமைப்புன்னு சொல்லியிருப்பார். முதல்ல அதாவது இந்த பணிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு நான் திரும்ப சொல்கிறேன். HA ஷா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, ஹார்ட்ரே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, PA சாமுவேல்சன் ஆர்பிஐ பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் இங்கே பயன்படுத்துகிறோம். அவங்கெல்லாம் ஏற்கனவே இந்த கூட்டுறா நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள் காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஆர்பிஐ காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுறாங்கன்னா இதன் கீழே நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். சும்மா இப்போதைக்கு நான் ஓரலாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம டீட்டெயிலாக மறுபடியும் நம்ம எழுதலாம். சரிங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு புரியும் என்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது. சரி, காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுதலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மத்திய அரசு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மத்திய அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய அப்படிங்கிற அமைப்பு எது அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த செக்யூரிட்டிஸ் பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற அமைப்பின் கீழே இந்தியாவில் 2 இடங்களில் காகித பணமானது அச்சிட்டு வெளியிடப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா நாசிக், இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா தேவோஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒன்று என்னது நாசிக். நாசிக் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. தேவோஸ் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதை வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஒரு வேளை கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இதை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐயின் முழு கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆர்பிஐனுடைய முழு கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் லிமிடெட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் லிமிடெட். இந்த அமைப்பின் கீழே 2 இடங்களில் இந்தியாவில் காகித பணமானது அச்சிட்டு வெளியிடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க? சல்போனி அப்படிங்கிற இடத்துல காகித பணமானது அச்சிட்டு வெளியிடப்படுது. இன்னொரு விஷயம் என்னது? மைசூர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது பல்வேறு காலகட்டங்கள். அப்போ இப்போ நாசிக்னா 1925 கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் சல்போனி மைசூர்லாம் சொன்னீங்கன்னா 1990 கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்தந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான டினாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம். இதே போல் அரசின் விருதுகள், அரசின் மெடல்கள், அரசின் கோப்பைகள் போன்றவற்றையெல்லாம் தயாரிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது? காகித பணத்திற்கான காகிதம் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா ஹோசங்காபாத்தில் தயாரிக்கிறாங்க. பத்திரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய இடம் இது. காகித பணத்திற்கான மை அப்படிங்கிறது இங்க், பேப்பர் எங்கே தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய ஏரியா தான் இந்த காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கணும். இப்போ அரசின் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி கொஸ்டினாக கேட்டேன். 16 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னோம், அதுக்கப்புறம் ஆன்சர் நம்ம பார்க்கல இல்லையா. அதாவது அரசின் வங்கின்னா என்னன்னு பாருங்க. அதாவது ஆர்பிஐ அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய வங்கி, ஒன்றிய அரசினுடைய வங்கி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் இந்த ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரிலேட்டடாக தான் இப்போ உங்களை கொஸ்டின் கேட்டேன் இல்லையா. இது வரைக்கும் கடன் வழங்கியதிலேயே அதிகபட்ச தொகையை இப்போ தான் ஆர்பிஐ யாருக்கு கொடுத்துருக்குறாங்களா? ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 2.8 லட்சம் கோடி. இதுதான் அதிகபட்சமாக வழங்கப்பட்ட தொகை இது வரைக்குமே அப்படிங்கிறத வரலாற்றில் பதியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசின் வங்கின்னு என்ன அர்த்தம்? ஆர்பிஐ இஸ் த பேங்க் ஆஃப் த கவர்மெண்ட், ரைட். அதாவது கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு அர்த்தம்.
மத்திய அரசுக்கே. அடுத்து பாருங்க, அரசின் முகவர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஏஜென்ட் டு த கவர்மெண்ட் நம்ம பார்க்குறோம். அரசின் முகவர்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அரசின் முகவர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாடுகளிடமிருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வெளிநாடுகளிடமிருந்தோ வெளிநாட்டு அமைப்புகளிடமிருந்தோ கடனை பெறக்கூடியது ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசு யார் மூலமாக இந்த கடனை பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஆர்பிஐ அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் borrowing money from other countries or other countries organizations through RBI. அப்போ ஆர்பிஐ என்னவா ஆக்ட் ஆகுதுங்க? ஒரு ஏஜெண்டாக ஆக்ட் ஆகுதான். ஸோ அதனால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அரசின் முகவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அரசின் ஆலோசகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, நிறைய அட்வைஸ் பண்ணி கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிமானிட்டைசேஷன் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கோங்க. பணத்தை வந்து செல்லாது அப்படின்னு பிரதமர் அறிவிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் யாரை கலந்து ஆலோசிக்கணும்? பெஸ்ட் எக்கனாமிஸ்ட்லாம் எங்கே இருக்கிறாங்க இந்தியாவில்? நமக்கு ஆர்பிஐயில் தான் இருக்கிறாங்க. ஆர்பிஐ கவர்னர், டெப்யூட்டி கவர்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்கக்கிட்ட இவங்க என்ன பண்ணணும்? டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல அட்வைஸை எடுத்துக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணணும்னாக்கா அந்த செயலில் ஈடுபடணும். இல்லைனா மக்கள் என்ன ஆவாங்க? பெரிய அளவில் துன்பத்தை தான் சந்திக்க நேரிடும் இல்லையா? ஏற்கனவே நம்ம இது பட்டாச்சு, அப்படி தானே பார்த்தோம். 500 ரூபா 1000 ரூபா திடீர்னு செல்லாதுன்னு சொல்லி திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கிறாரு அப்படின்னாக்கா, பெரிய அளவில் எல்லாருக்குமே ஏடிஎம் இருந்தாலுமே அப்போலாம் 2000 நோட்டு அப்படிங்கிறது புதுசாக ரிலீஸ் பண்ணியுமே நம்மளால் சமாளிக்க முடியாமல் ரொம்ப திணறணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் நல்ல ஆலோசனை வாங்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும் ஆர்பிஐ அப்படிங்கிறது சொல்கிறாங்க கவர்மெண்ட், ரைட்? ஸோ அதனால் அரசின் ஆலோசகர் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? இதெல்லாம் நம்ம இன் டீட்டெயிலாக எழுதிட்டு இருக்க முடியாதுப்பா. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இது எந்த மாதிரி கொஸ்டினாக கேட்பாங்கன்னு யாருமே கெஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு 2 ஆக்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 1974 பெரா ஆக்ட் அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததான் 1999 ஃபெமா ஆக்ட்னு பார்ப்போம். சரியா? அப்போ தொடக்கத்தில் நமக்கு ஃபாரினோட பெரிய அளவில் எந்த விதமான கொலாபரேஷனும் இல்லை அப்படிங்கிறதுனால நாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணி வச்சுருந்தோம். சரியா? பட் ஆஃப்டர் 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி இந்தியா வேர் என்டர்ட் இன்டு லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அப்போ உலக அளவில் ஒரு மார்க்கெட்டாகவே இந்தியா மாறும் பொழுது அந்த இடத்துல நம்ம வேர்ல்டே ரெகுலேட் பண்ண முடியாது. அதனால் என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரெகுலேஷன் தேவர் இனிஷியேட்டட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு. அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், நிர்வாகம் அப்படின்னு அந்த வார்த்தையை அந்த எழுத்தை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. 1999 கொண்டு வந்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இந்த 2 விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபாரின் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அப்போ அமெரிக்க டாலர் கிடைக்குது, ரியால் கிடைக்குது, தினார் கிடைக்குது, ரூபுல் கிடைக்குது இல்லையா, ரென்மின்பி கிடைக்குது. இப்படி பல்வேறு நாடுகளுடைய இந்த கரன்சிஸும் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அதை சேஃப்கார்ட் பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதை எடுத்து நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த டோட்டல் ஒர்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குறைஞ்சிரும். அப்போ நம்மளோட டோட்டல் ஒர்த்து, டோட்டல் நேஷனல் இன்கமோட அளவை நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னா, அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? இந்த ஃபாரின் கரன்சிஸை உள்ளே வர்றதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சரியான முறையில் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஃபாரின் கரன்சியை இப்போ நம்ம கடல் மார்க்கமாகவோ ஆகாய மார்க்கமாகவோ ஏமாற்றி உள்ளே கொண்டு வர்றாங்கனாக்கா அது ஹவாலா பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது நம்ம பண்ணலை. பட் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். என்ன கேட்டிருக்கீங்க? பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுமா? என்ன பர்சன்டேஜ்பா? எதனுடைய பர்சன்டேஜ் கேட்குறீங்கன்னு தெரியலையே. என்ன பர்சன்டேஜ்னு சொல்லுங்கள், அது சேஞ்ச் ஆகுமா இல்லைங்கிறத சொல்கிறேன். இப்போ அந்நிய செலாவணியுடைய பாதுகாவலன் அப்படின்னு அதனால தான் நம்ம சொல்கிறது. ஃபாரின் ரிசர்வ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம இப்போ தங்கத்தோட விலையெல்லாம் ரீசெண்டாக ஏறி போச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இப்போ கூட ரீசெண்டாக திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? தங்கத்தை யாரும் அதிகமாக வாங்காதீங்க, அது நமக்கு பெரிய இறக்குமதி பிரச்சனையாக இருக்குது, அதுக்கான டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணம்லாம் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும் அந்த பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த தங்கத்தில் அதிகமான முதலீடு போட்டு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க. அதனால் ஏற தட்டுப்பாடு தான் இந்த பிரச்சனை. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ ரீசெண்டாக என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்பிஐ நிறைய தங்கங்களை வாங்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திரு நரேந்திர மோடி சொன்னதே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வீடுகளில் எல்லாரும் என் தங்கம் வச்சிருக்கீங்க, எல்லாரும் பேங்க்கில் கொண்டு வந்து கொடுங்கலாம் கேட்டிருப்பார். இந்த ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கேட்ட விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் ஒருபடி அதிகமாக போய் நேற்று நியூஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான தங்கம் வச்சிருக்கிறது யார் அப்படின்னா இந்திய பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம்
காமெடியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு, ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். சரியா? ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்திலேயே தங்கத்தின் மீது அதிக மோகம் கொண்டவர்கள்லாம் சொல்லுவாங்க. யாருன்னா இந்தியர்கள் தான் அப்படின்னு நம்ம படிப்போம். பெரிய அளவில் நம்ம தான் என்ன பண்ணுறோம், தங்கத்தில், அதாவது தங்கத்தை வந்து நம்ம பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இப்போ மூக்குத்தியாவோ அணிகலனாவோ தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிறீங்க. வாங்கி வாங்கி எல்லாரும் வீட்டில் பத்திரமா வச்சுட்டு விலை ஏறட்டும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுதான் சிக்கல். சரிங்களா? அது கவர்மெண்ட் கையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம வீடுகளிலே வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா, அது ஒரு முதலீடாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசு நம்மளை வலியுறுத்துகிற விஷயம். சரியா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, வங்கிகளின் வங்கி சொல்கிறோமா? வங்கிகளின் வங்கி, பேங்கர்ஸ் பேங்க். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பேங்கர்ஸ் பேங்க்னு ஆர்பிஐ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ எல்லா வங்கிகளையுமே ரெகுலேட் பண்ணுது, அதனால் வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த வங்கி எப்படி செயல்படணுங்கிறத முழுமையாக ஒரு ப்ரோட்டோகால்ஸை கொடுத்து செட் பண்ணி இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யார் வந்து ஆத்தரைசேஷனோட பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ பண்ணுது. அதனால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக சட்டம்லாம் உருவாக்கி பண்ணியிருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் 2 படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம். அடுத்து வங்கிகளின் கடைசி புகலிடம், லெண்டர்ஸ் டு த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லெண்டர்ஸ் டு த லாஸ்ட் ரிசார்ட், இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வங்கி, ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது, ஆர்பிஐ ரூல்ஸ் கொடுத்துருச்சு, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ தான் லெண்ட் பண்ணணும், இவ்வளோ தான் லோன் கொடுக்கணும்னா சொல்லுது. ஆனால் அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணி போட்டித்தன்மையின் காரணமாக தன்னோட பேங்க்கோட ப்ராஃபிட் அதிகப்படுத்தணுங்கிறதுனால ஒரு ஊக வணிகத்தில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு வங்கி அதிகப்படியான லோனை வெளியில் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் என்பிஏல போய் சிக்கிடுச்சு அப்படின்னா அந்த வங்கி வேறு வழியே இல்லாமல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அந்த ரிசர்வையும் சேர்த்து இழந்துட்டேன், ரொம்ப சிக்கலில் வந்துட்டேன் அப்படின்னு யார்கிட்ட தான் போய் தஞ்சம் அடைஞ்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தஞ்சம் புகுந்தாகணும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வங்கிகளின் கடைசி புகலிடம் எது அப்படின்னா இந்த ஆர்பிஐ தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் சில வங்கிகள் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. சரியா? இப்போ லட்சுமி விலாஸ் வங்கி கடந்த ஒரு 2-3 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா திவாலாயிடுச்சு, பார்த்துருப்போம். அப்போ அது என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் அப்படிங்கிறதா அந்த பேங்கை எடுத்துகிட்டு இப்போ அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ டோட்டலாக ஆத்தரைசேஷன், டோட்டல் கண்ட்ரோல் எல்லாமே எங்கே போயிடுச்சுன்னா டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூருக்கு போயிடுச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா. காரணம் என்ன? அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணுறது தான். ஸோ அதுதான் சொல்லுவோம். கடைசியில் ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணணும், ஏலம் விட்டுரும். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், கடன் கட்டுப்பாட்டாளர், கிரெடிட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து ஒரு தனி ஏரியாப்பா, இதை வந்து நம்ம தனியாக டீட்டெயிலாக படிக்கணும். அதாவது குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட், குவாலிட்டேட்டிவ் மெஷர்மெண்ட், இது ரெண்டாக பிரித்து படிக்கணும். குவான்டிடேட்டிவ் அண்ட் தென் குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்போ குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி அப்படின்னு நம்ம பார்ப்போம், பேங்க் ரேட் சம்மந்தமாக இருக்கும். அதே போல் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, வேரியபிள் எக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட், கடன் அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது, கடன் அளவு. இதே குவாலிட்டேட்டிவ்னு சொல்கிறீங்க அப்படின்னா கடன் தன்மை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்போ கடன் தன்மைனா என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம தனியாக பழக்கணும். மாரல் சுவேஷன், மாரல் சுவேஷன், மார்ஜினல் ரிக்குயர்மெண்ட்ஸ், மார்ஜினல் ரிக்குயர்மெண்ட்ஸ், moral suasion, marginal requirements, rationalizing the credit, rationalizing the credit, direct action சொல்கிறோம், கன்சியூமர் கிரெடிட் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு வங்கி நேர்மைத்தன்மையோட செயல்படணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே போல் மார்ஜினல் ரிக்குயர்மெண்ட்னா ஊக வணிகத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் ரேஷனலைசிங் த கிரெடிட் அப்படின்னா கடன் பங்கீடு செய்தல் அப்படின்னு அர்த்தம். டைரக்ட் ஆக்ஷன், நேரடி நடவடிக்கை, ஆர்பிஐ நேரடியாகவே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அது குவாலிட்டி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன் டீட்டெயில் கடன் கட்டுப்பாட்டாளரை பற்றி நம்ம பார்ட் 2ல் மறுபடியும் டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஓரளவு நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆர்பிஐனுடைய பணிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்போ முதல்ல என்ன ஆர்பிஐனுடைய பணி? காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுதல். ரெண்டாவது என்னது? அரசின் வங்கி, அரசின் முகவர், அரசின் ஆலோசகர் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது என்னது? அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், வங்கிகளின் வங்கி, வங்கிகளின் கடைசி புகலிடம், கடன் கட்டுப்பாட்டாளர். இதெல்லாம் என்னது? ஆர்பிஐனுடைய பணிகள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து என்னென்னா
ஆர்பிஐயின் துணை அமைப்புகள் பற்றி சொல்றாங்க. சப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, சம் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆர்பிஐ தன்னிச்சையாக எல்லா செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில விங்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது படிக்கணும். ஸோ இதில் முதல் விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிக் ஜிசி அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. என்ன பேர்? டிக் ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. டிக் ஜிசினா என்னென்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டீடு கார்பரேஷன், இதுதான் டிக் ஜிசி அப்படிங்கிற அமைப்பு. ஏதோ ஒரு கமெண்ட் வந்துச்சு, டெலிட் ஆயிடுச்சா? சரி. ரெண்டாவது என்ஹெச்பி. என்ஹெச்பின்னா என்னன்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னு. சம் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நபார்டு. நபார்டு எழுதி போடணுமா? சொன்னாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். எழுதி நம்ம கொஞ்சம் வேகமா. இப்போ நேஷனல் அங்கேயே இருக்கு. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். National Bank for Agriculture and Rural Development, NABARD. Very important question area. Examination point of view நமக்கு டிக் ஜிசியோ என்ஹெச்பிலாம் கேட்க மாட்டான். இதை கேட்பான், நபார்டு தான் கேட்பான். நபார்டு நல்லா படித்து வச்சுக்கணும் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் லிமிடெட். பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் லிமிடெட். இதுதான் ஆர்பிஐனுடைய துறை அமைப்புகள் என்னென்னலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு சரிங்களா? இது எதுக்காக நம்ம பார்க்கணும். அடுத்ததா ஆர்பிஐனுடைய துணை அமைப்புகள் டிக் ஜிசி, டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்குது. பேங்க் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டும் தான் இருக்குது சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வித்தியாசமானதாக இருக்கும். இதுக்கு சில இடம்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பேங்க் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நம்மளில் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சுருப்போம். இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதில் சம் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் விட்டுறீங்க, அப்பப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. திடீர்னு பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு உடனே பயம் வந்துடும். ஐயோ, நான் அந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வச்சுருந்தேனே, வங்கியே திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களே, இந்த 5000 எனக்கு வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் நமக்குள்ள இல்லையா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொதுவாக நடக்கும்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இந்த அமைப்பு எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ டெபாசிட் நாம் தான் டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கான இன்சூரன்ஸ் சரிங்களா? அது ஒருவேளை கடனாக இருந்தாலுமே அதுக்கான கேரண்டியை கொடுக்கறது தான் இந்த அமைப்போட வேலை. அப்போ 5000 ரூபா வச்சுருந்தாலுமே நீங்கள் எந்த மாதிரியான அக்கௌண்ட்டை நீங்கள் அந்த பேங்க்கில் வச்சுருந்தாலும் பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறத அவங்க கட்டாயம் என்ன பண்ணணும், இன்சூர் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு விங்கு வச்சுருக்காங்க. அதுதான் என்னென்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிறது. ஆனால் நாம் உடனே இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. 5000 ரூபா 2000 ரூபா 500 ரூபா வச்சுட்டு இந்த பேங்க் எப்படாப்பா திவாலாகும், நமக்கு 1,00,000 ரூபா இதில் கிடைக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், லட்சுமி விலாஸ் பேங்க்னு ஒன்று இருந்துச்சுப்பா, அதை ஏலம் விட்டு டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் அதை கையகப்படுத்திடுச்சு. அப்படி பேங்க்கை கம்ப்ளீட்டாக திவாலாக விடாமல் பார்த்துக்கிறது யாருடைய வேலை? ஆர்பிஐடைய வேலையே. அப்போ ஆர்பிஐ அப்படின்னா திவாலாக விடாது, அந்த பேங்க்கை எடுத்து வேற ஒருத்தவங்க கண்ட்ரோலில் கொடுத்துரும் சரிங்களா? ஆனால் ஒரு வேளை கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு எக்கானமி டோட்டலாக இந்தியாவுக்கே டவுன் ஆகிடுச்சு, ஒரு மிகப்பெரிய போர் சூழலாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. பட் இப்போதைக்கு இது பாசிபிலிட்டி கிடையாது. அதேமாதிரி மற்ற இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த அமைப்பு. அடுத்தது நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா
வீட்டு கடனை மட்டுமே வழங்குவதற்காக ஒரு தனி அமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நபார்டு பார்த்தோமா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து கிராமப்புற அளவில் இருக்கக்கூடியது அப்படின்னு தனியாகவே நம்ம பார்க்கணும். கிராமப்புற மேம்பாடுக்காகவே, அதுவும் வேளாண் விவசாய கடன்களை கொடுத்து கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காகவே ஒரு தனி விங்கை ஆர்பிஐ வச்சிருக்கு. அதுதான் என்னது, நபார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. தகவல் தொழில்நுட்பம்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ருபி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ருபி கேள்விப்பட்டோமா? ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயம், டிஜிட்டல் கரன்சிக்குள்ளே இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு பெஸ்ட் விஷயம் இது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் பேங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா இப்போலாம் நம்ம. அப்போ பேமெண்ட்ஸ் பேங்க்னா என்ன அர்த்தம்? ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இப்போலாம் வாட்ஸ்அப் பே, ஏர்டெல் பே, அமேசான் பேலாம் வந்துருச்சு இல்லையா? அப்போ இது என்னென்னா ஒன்லி பேமெண்ட், அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் சம் அமௌண்ட்டை வச்சுட்டு நான் பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அதுதான் பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய அளவோட ஆர்பிஐ வந்து பார்த்திங்கனாக்கா மக்கள்கிட்ட எந்த மாதிரிலாம் இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணுறது, எப்படி அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது, எப்படி பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுருக்கிறது, எப்படி ஈஸி பண்ணி கொடுக்குறது பீப்புளுக்கு. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான், அதுக்கு தான் இந்த ஆர்பிஐ. ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம சொல்கிறோம். ஏடிஎம் பார்க்குறோமா, ஒரு மெஷினாக கொண்டு வந்து கொடுத்துருக்கானா, அது டிஜிட்டைஸ்டாக இருக்குதா பார்க்குறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் பார்த்திங்கன்னா 2008 நம்ம பார்ப்போம். 2008 காலகட்டங்களில் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து நிறைய பண்ணுறாங்க. அப்படி தான் நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் பார்க்குறோமா, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய என்ன இருக்குது, எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது யூபிஐ நம்ம சொல்கிறத பார்த்தோம். ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு தனி விங்காக வச்சு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸையும் அவங்க பண்ணுறாங்க ஆர்பிஐ. சரியா? ரைட். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் லிமிடெட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அமைப்பு, ஆர்பிஐனுடைய முழு கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுவதற்காக இந்த அமைப்பு. அப்போ இதன் கண்ட்ரோலில் தான் என்ன சொன்னேன், மைசூர் சல்போனி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த 2 இடங்கள்லையுமே காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடுறாங்கன்னா எந்த அமைப்பின் கண்ட்ரோல் கீழே அப்படின்னா இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் முத்ரன் லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பின் கீழே தான் இது செயல்படுது. ஃபைன். ஸோ அப்போ இதெல்லாம் என்னது, ஆர்பிஐனுடைய துணை அமைப்புகள், அதனுடைய அந்த பணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தது. ஓகே, ரைட். ஸோ வேற என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அடுத்ததா. நெக்ஸ்ட் என்னன்னா, ஆர்பிஐயின் ஆளுநர்கள், கவர்னர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் அப்படின்னா யாரை சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஆர்பிஐயின் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னா ஓஸ்பர்ன் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதில் ஒரு 2-3 கேள்வி நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னா தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய அதிகபட்ச கேள்வியை பார்த்துட்டு இதுதான். இப்போ ஆர்பிஐ முதல் ஆளுநர் நீங்கள் நிறைய கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை தான் ஒரு கொஸ்டினாகவே கேட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆர்பிஐ முதல் ஆளுநர் யார்? ஓஸ்பர்ன் ஸ்மித். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இது 1 2 3 போட வேணாம், இந்த இடத்துல இது ஒரு கன்ஃபியூஷன் போயிடும். சரிங்களா? 1 2 3 போட வேணாம், நீங்கள் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநர் யாருன்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐனுடைய முதல் இந்திய ஆளுநர் யார் அப்படின்னா அவர் தான் சிடி தேஷ்முக். சிடி தேஷ்முக் அவர்களை பற்றி வேறொரு இடத்துலையும் படிப்பீங்க. அதாவது இந்தியாவில் ஆர்பிஐ கவர்னராக இருந்து முதல்ல பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது, ஒரு மினி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சிடி தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ அடுத்து பாருங்க, ஆர்பிஐயின் தற்போதைய ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க. ஆர்பிஐயுடைய கரண்ட் கவர்னர் ஆஃப் அட் பிரசன்ட் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னா திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். திரு சஞ்சய் மல்ஹோத்ரா ராஜஸ்தானை சேர்ந்தவர் பார்த்தோமா. இவர் தான் இந்த சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் தான் இப்போ 26வது ஆளுநர், 26th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ
அப்படின்னு கேட்கலாம், அல்லது தற்போதைய ஆளுநர் யாருன்னு கேட்கலாம். திரு சஞ்சய் மல்ஹோத்ரா. அதாவது டிசம்பர் 11, 2024 இருந்து இவர் தான் இருக்கிறார். சஞ்சய் மல்ஹோத்ரா தான். ஓகேவா? அடுத்து போப்போம். அடுத்து என்னன்னா, அப்போ 25th யார் சார் அப்படின்னு கேட்கலாம். 25th கவர்னர் இவருக்கு முன்னாடி அப்போ யார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லி மிஸ்டர் சக்திகாந்த தாஸ். பார்த்தோமா? இவர் தான் 25வது ஆர்பிஐனுடைய கவர்னராக இருந்திருப்பார். அப்போ 24வது கவர்னராக யார் இருந்தாங்க இவருக்கு முன்னாடி? சக்திகாந்த தாஸ் அவர்களுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா உர்ஜித் பட்டேல் இல்லையா? மிஸ்டர் உர்ஜித் பட்டேல். ஸோ அப்போ பார்த்துருப்போம் 2016 இந்த டிமானிட்டைசேஷன் பண்ண பீரியட் ஆஃப் டைம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது யார் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்கன்னே கேட்பாங்க. திரு உர்ஜித் பட்டேல் அவர்கள் தான். அப்போ 23rd கவர்னர் யார் அப்படின்னா, ஸோ அவர் தான் மிஸ்டர் ரகுராம் ராஜன், ரகுராம் கோவிந்த் ராஜன் அப்படின்னு படிப்பீங்க. ரகுராம் ராஜன் வாஸ் த 23rd கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து பார்க்க ஒவ்வொருத்தரா சுப்பாராவ், வேணுகோபால் அவர்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அவ்வளோ போக வேண்டியதில்லை. நீங்கள் ரகுராம் ராஜன் அவர்களை வரைக்கும் படிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஏன்னா ரகுராம் ராஜன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவர் கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவோட எக்கானமிக்கு நிறைய அட்வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் ரகுராம் ராஜன். ஸோ அப்போ இவர் வந்து முக்கியத்துவம் திரும்ப ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸ் டீச்சராகவே போயிட்டார் ரகுராம் ராஜன். ரகுராம் கோவிந்த் ராஜன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவரை பற்றி ஏற்கனவே நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் ஒரு புக் ரிலீஸ் பண்ணார். அதாவது வாட் ஐ டூ என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு கேட்பாங்க. ஐ டூ வாட் ஐ டூ அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மிஸ்டர் ரகுராம் ராஜன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஆர்பிஐனுடைய கவர்னர்ஸை பற்றி நம்ம என்னென்னலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா இன்னொரு வகையில் கூட கேள்வி கேட்கலாம். என்னென்னா, அதிக காலம் ஆர்பிஐயின் கவர்னராக பதவி வகித்தவர், அதிக காலம் ஆர்பிஐயின் கவர்னராக பதவி வகித்தவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். யார் அப்படின்னா பெனகல் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமாக இருந்தவர் பெனகல் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த காலம் பதவியில் இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். மேபி குறைந்த காலம் ஆர்பிஐனுடைய அந்த கவர்னராக பதவி வகித்தவர் அப்படின்னா அமிதவ் கோஷ் அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணோம்னா இந்த மாதிரியும் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த இடம் தான் ரொம்ப மெயினான கொஸ்டின் ஏரியா. ஸோ முதல் கவர்னர் யார், முதல் இந்திய கவர்னர் யார், அட் ப்ரெசன்ட் யார், அவர் எந்த டேட்டில் ஓத் அப்படிங்கிறது வந்துச்சு, 26th கவர்னர் அப்படின்னு இவர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ்லி சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த கவர்னர்ஸை பற்றி படிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னருடைய பதவி காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆர்பிஐ கவர்னரின் பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு ஒரு வேளை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 to 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சில இடங்கள்ல 3 ஆண்டுகள்னு கொடுக்குறாங்க, சில இடங்கள் 5 ஆண்டுகள்னு கொடுக்குறாங்க. அது அந்த பிரதமர் அமைச்சரவை, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஆர்பிஐ கவர்னருடைய பதவிக்காலம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, திரு சக்திகாந்த தாஸ் அவர்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஹி வாஸ், நம்ம கேள்விப்பட்டதான் சொல்கிறோம், பட் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. சரிங்களா? அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி ஆகிடுன்றதுனால அடிக்கடி நான் சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருந்தார், பட் உர்ஜித் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்க பிஜேபி கவர்மெண்ட், அதனால தான் அவர் வெளில போயிட்டாங்க. சக்திகாந்த தாஸ் வந்ததுக்கப்புறமா அவர் பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்தார் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு, ஸோ அதனால் அவர் ரொம்ப காலமாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இந்த இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஆர்பிஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிஐனுடைய இந்த கவர்னர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் தான். ஸோ அப்போ ஆர்பிஐனுடைய அடிப்படை தகவல்கள் என்னென்னலாம்
அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்திய வங்கிகளுடைய வரலாறு பார்த்துருக்குறோம், உலக வங்கிகளுடைய வரலாறு பார்த்துருக்குறோம், ஆர்பிஐனுடைய தலைமை, ரீஜனல், இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் ஓகேவா? ஸோ நம்ம மீதி இருக்கக்கூடிய போர்ஷனை நாம் அடுத்த கிளாஸில் மறுபடியும் பார்க்கலாம் சரிங்களா? இப்போ அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா நம்ம சில விஷயங்களை ஓரளவு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எழுதியும் போட்டிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம 2வது பார்ட் 2 அப்படிங்கிறதுல மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில சூப்பரான கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா? அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஆர்பிஐனுடைய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டு ஓரளவு முடிச்சிடுறேன், மறுபடியும் இது டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா? ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆக்சுவலி இதை இப்போ நான் தொடங்கி நடத்த ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக இதை மட்டும் சொல்கிறதுக்கே நமக்கு 40 நிமிஷமாவது ஆகும், குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதை பிரேக் பண்ணிட்டு என்ன இருக்குங்கிறது மட்டும் சொல்லிவிட்டு இன் டீட்டெயில் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மறுபடியும் உள்ளே வரோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிக்விடிட்டி ஆஃப் கரன்சி, பணப்புழக்கம் இந்தியாவில் எப்படி ஏற்படுது, எப்படி வந்து இந்த பணவீக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு படிக்கிறது தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி டூல்ஸ், மானிட்டரி பாலிசி கமிட்டி, பணவியல் கொள்கையை பற்றி நம்ம சொல்கிறதெல்லாம். அப்போ இதில் எதை பற்றிலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 பேங்க் ரேட், 2 ரெப்போ ரேட், 3 ரிவர்ஸ் ரெப்போ ரேட், 4 cash reserve ratio, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அந்த பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட். ஸோ அப்போ பணம் என்பது எப்படி பணப்புழக்கம் அப்படிங்கிறது நாட்டில் உருவாகுது, பணவீக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம். அப்போ வங்கி வீதம், ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், சட்டப்பூர்வமான அந்த இருப்பு விகிதம், சொந்த கையிருப்பு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா அவசர கால கடன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த மானிட்டரி பாலிசியினுடைய டூல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த பாலிசி ரேட்ஸ்லாம் சொல்கிறோம். அப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இன் டீட்டெயிலாக பார்க்கணும். இது இல்லாமல் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்திய வங்கிகள்லேயே தனியாக சொல்லியிருக்கேன். நெஃப்ட்னா என்ன, ஆர்டிஜிஎஸ்னா என்ன, ஏடிஎம்னா அது தொடர்பான தகவல் என்ன, வாராக்கடன் முக்கியமாக அதை பார்க்கணும். அதே மாதிரி ப்ரைம் லெண்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி பல்வேறு விதமான மேலும் நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் மீண்டும் இந்த கிளாஸை நம்ம மறுபடியும் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நிறைய நம்ம படிப்போம் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக லைவ் கிளாஸ் தான்ப்பா, பார்ட் 2 லைவ் கிளாஸ் கொடுங்க சார். தனிப்பெருங்கிரணை பேட்ச் உங்கள் ரெக்கார்ட் வீடியோ பார்த்துருக்கேன். வெரி குட், ஓகே சுகன்யா மேம், கொடுத்துடலாம் கண்டிப்பாக, நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்த கிளாஸும் லைவ் கிளாஸ் தான். ஸோ அடுத்த கிளாஸில் நாம் இதை பற்றி நம்மளை நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக படிப்போம் சரிங்களா? ஓகே, இது போய் நம்ம செஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.